காலை வணக்கம். காற்றாயும் கடலாயும் பெருகும் ஒரு ஊற்றாயும் உடலாயும் மண்ணாயும் மழையாயும் விரிந்த பெரு விண்ணாயும் விதையாயும் அனைத்துமாய் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறையருளே, உன்னை வாழ்த்துகின்றேன். இந்த நாள் இனிய நாள். 24/7/2020 இன்று உரை நிகழ்த்த வருகின்றார் முனைவர் கி. சங்கரநாராயணன், உதவி பேராசிரியர், தமிழ் மேம்பாட்டு சங்கப்பலகை, சென்னை பல்கலைக்கழகம். இலக்கணம், மொழியியல், நாட்டுப்புறவியல் துறையில் புலமை பெற்றவர். இலக்கணத்திலே முனைவர் பட்டம் பெற்றவர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தங்க பதக்கம் வென்றவர். தன்னுடைய இளங்கலை, முதுநிலை, இளநிலை ஆய்வாளர் பட்டங்களிலே தங்க பதக்கம் பெற்றவர். 22 விருதுகளை பெற்றவர். ஆய்வு கட்டுரைகள் பல்வேறு வெளியிட்டவர். கருத்தரங்கங்கள் நடத்தியவர். இத்தனை விருதுகளுக்கும் சொந்தக்காரர். தன்னுடைய உரையிலே தடம் பதித்த தமிழறிஞர்கள் வரிசையில் உரைவேந்தர் ஔவை துரைசாமி பிள்ளை குறித்து சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். அன்னாரை அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி தடம் பதித்த தமிழ் சான்றோர்கள் எனும் பொருண்மையில் இணைய வழியிலான 3 நாள் தேசிய கருத்தரங்கம் நடத்துவது மகிழ்ச்சிக்குரியது, போற்றுதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது, சிறப்புடையது. ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியினுடைய தலைவர் ஐயா சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும், ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியை மீனா குமாரி அம்மா அவர்களுக்கும், தமிழ் துறையினுடைய தலைவர் எங்கள் அம்மா சு பானுமதி அம்மா அவர்களுக்கும், இந்நிகழ்வினை திறம்பட செம்மையுற நடத்தி கொண்டிருக்கின்ற இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியை விஜய கலைவாணி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தடம் பதித்த சான்றோர் எனும் பொருண்மையில் உரைவேந்தர் ஔவை சு துரைசாமி பிள்ளையினுடைய வாழ்வும் பணியும் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்ற உள்ளேன். இவ்வாய்ப்பினை வழங்கிய ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியினுடைய நிறுவனத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உரைவேந்தர் தடம் பதித்த தமிழ் சான்றோர்கள் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டவுடன் என் மனக்கண் முன் வந்து நின்ற ஆளுமை உரைவேந்தர் ஐயா அவர்கள். உரைவேந்தர் என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுகின்ற ஔவை சு துரைசாமி பிள்ளையை தடம் பதித்த சான்றோர், தடத்தை பதித்து சென்று இன்னும் முத்திரை பதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சான்றோர் என்று சொன்னால் அது மிகையாகாது. 1902ஆம் ஆண்டில் பிறந்து 1989ஆம் ஆண்டு உலக வாழ்க்கையை விட்டு நீத்த ஔவை சு துரைசாமி பிள்ளை உரைவேந்தர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவது அருமையிலும் அருமை, போற்றுதலுக்குரியது. இந்த உரையினுடைய தொடக்கத்திற்கு முன்னதாக தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் இந்த தமிழ் மொழியினுடைய அருமையை அறியாதவருடைய அறியாமையையும் விளக்குவதற்காக ஐயா அவர்களுடைய ஒரு கருத்தினை தங்களுடைய பார்வைக்காக இங்கு பதிவிட்டு என்னுடைய உரைக்குள் வந்து செல்கிறேன். தமிழர்களில் ஒரு சிலர் தமிழின் பெருமை அறியாதிருக்கும் அவலநிலை குறித்து ஐயா அவர்களுடைய கூற்று. மிக பழமை வாய்ந்த சங்க இலக்கியம் தோன்றிய காலம். தமிழகத்து தமிழ் மக்களை தமிழ் மன்னரே தமிழ் நெறியில் தமிழ் மொழியில் ஆட்சி புரிந்த காலம். மக்கள் தமிழே நினைந்து தமிழே மொழிந்து தமிழ் செயலை புரிந்து தனித்தமிழ் காலம். வைதீகம், பௌதீகம், ஜைனம் முதலிய சமய உணர்வுகள் பெரிதும் பரவாத காலம். புலவர்கள் இயற்றமிழும், பாணர்கள் இசைத்தமிழும், கூத்தர்கள் நாடகத்தமிழும் பேணி வளர்க்க முடிமன்னரும் குறுநில தலைவரும் செல்வரும் அம்மூவருக்கும் பெருங்கொடை புரிந்து முத்தமிழ் வளர்த்த பெருமை காலம். முதுமை பெறும் புலவர்கள் மன்னர் பேரவையில் இருந்து அரசியல் கருத்துக்கள் அளாவலாவி இருந்த அருமை காலம். தமிழை வளர்த்த காலத்தினுடைய சூழலையும் மன்னர்களுடைய முயற்சிகளையும் அருமையாக எடுத்துரைத்து இத்தகைய சிறப்புகளை உடைய தமிழ் மொழியினுடைய பெருமையை அறியாமை என்னும் இருளில் அடைந்து கிடக்கின்றதற்காக தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை இந்த கருத்துக்களின் வழியாக தமிழ் கூறும் நல்லுறவிற்கு ஔவை அவர்கள் எடுத்துக் கூறுகிறார். இந்த ஒரு கருத்து மட்டுமே அவர் தமிழ் மொழியின் மீது கொண்டுள்ள பற்றிற்கும் சிறப்பிற்கும் போற்றுதலுக்கும் சான்றாக அமைகிறது என்று கூறலாம். சான்றோர்கள் உடைத்து தொண்டை நாடு என்பார்கள். தொண்டை நாடு எப்பொழுதுமே நிறைய சான்றோர்களை நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த வகையில் ஔவை துரைசாமியும் தொண்டை நாடு வழங்கிய சான்றோர் என்று சொல்லலாம். தொண்டை நாட்டில் உள்ள திண்டிவனம், அதில் உள்ள ஔவையார் குப்பம் என்னும் ஊரில் கருணீகர் மரபில் தோன்றியவர் ஐயா சுந்தரம்பிள்ளை அவர்கள். அவருடைய மனைவி சந்திரமதி அம்மா.
இந்த சுந்தரம்பிள்ளைக்கும் சந்திரமகதி அம்மையாருக்கும் நன்மகனாக தோன்றியவர் தான் உரை வேந்தர் அவர்கள். கருணீகர் மரபில் தோன்றிய சுந்தரம்பிள்ளை ஐயா மயிலத்தில் குடிகொண்டிருக்கின்ற முருகன் மீது பல செயல் நூல்களை இயற்றியிருக்கிறார். மரபார்ந்த செயல் நூல்களை நிறைய எழுதியிருக்கிறார். இந்த சுந்தரம்பிள்ளை சந்திரமதி அம்மையாருக்கு 5 குழந்தைகள் இறைவனுடைய அருளால் கிடைக்க பெற்றது. மயிலாசலம், முத்துக்குமாரசாமி, சுப்பிரமணியம், பூமாதேவி, துரைசாமி. இந்த இறுதியாக உள்ள பூமாதேவியும் துரைசாமியும் இரட்டையர்கள். துரைசாமி தான் ஔவை துரைசாமி. இரட்டையர்கள். பூமாதேவியும் துரைசாமியும் இரட்டையர்கள். ஒரு கருவில் ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்தவர்கள். இந்த இரட்டையர்கள் மொத்தம் 5 குழந்தைகளை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் என்று சொன்னால் மிகையாக. ஒரு கூற்று சொல்லுவாங்க, உறைவேந்தர் தாய்ப்பால் இல்லாமல் வளர்த்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி தமிழ்பால் குடித்து வளர்க்கக்கூடிய பிள்ளை என்பதனால் இவர் தாய்ப்பால் குடித்து வளரவில்லையோ என்ற கருத்தும் தமிழ் குரு நூல்களை இன்று வரைக்கும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இவருடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஔவைங்கிற ஊரினுடைய பெயரை அடைமொழியாக கொண்டவர். ஔவையார் குப்பத்தில் பிறந்ததனால் ஔவை துரைசாமி பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார். ஔவை ஒரு பெரிய இலக்கிய ஆளுமை. அவருடைய பெயரை கொண்ட ஊரிலே பிறந்து அவருடைய பெயரை அடைமொழியாக வைத்து ஔவை துரைசாமி பிள்ளை என்று அழைக்கப்பட்ட இவர் ஔவையை போன்று நாடு முழுவதும் உலகம் முழுவதும் போற்றக்கூடியவராக பின்னால் வலம் வருவார் என்பதற்கான ஒரு வித்தாக அந்த ஔவைங்கிற பெயர் அவருடைய பெயருக்கு முன்னால் அடையாக வழங்கப்பட்டது. எல்லாரையும் போல அவருடைய சொந்த ஊரிலே அவர் தன்னுடைய தொடக்க கல்வியை பயில தொடங்குகிறார். தொடக்க கல்வி நிறைவுற்ற பிறகு திண்டிவனம் அமெரிக்க ஆற்காடு நற்பணி உயர்நிலை பள்ளியில் பள்ளி இறுதி வகுப்பை பயில தொடங்கினார். தொடக்க கல்வியும் திண்டிவனத்தில் உள்ள ஆற்காடு நற்பணி உயர்நிலை பள்ளியிலும் பள்ளி இறுதி வகுப்பை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக வேலூர்ல உள்ள ஊரிஸ் கல்லூரியில இடைநிலை வகுப்பை படிக்கிறார். இதற்கிடையில தந்தை வேலை பார்க்கிறார். தந்தையினால வயது முதுமையினால தந்தையினால தொடர்ந்து வேலை பார்க்க முடியவில்லை. தந்தையினுடைய வேலையின்மையினால குடும்பத்துல பொருளாதார சிக்கல் ஏற்படுகிறது. அந்த பொருளாதார சிக்கலை சரி செய்வதற்காக ஔவை அவர்கள் தன்னுடைய படிப்பை இடையிலேயே நிறுத்திவிடுகிறார். இடையிலே நிறுத்திவிட்டு தான் தந்தையாக அந்த குடும்பத்திற்கு தலைமை பொறுப்பேற்று குடும்பத்திற்காக உழைக்க படிப்பை விட்டுட்டு வெளியில வருகிறார். குடும்பத்தை கவனிக்கக்கூடிய பொறுப்பை தன்னுடைய கையில் எடுத்துக் கொள்கிறார். உடல்நல தூய்மை காப்பாளர் பணி, நம்ம இன்ஸ்பெக்டர், ஃபுட் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி நம்ம சொல்ற மாதிரி உடல்நல தூய்மை காப்பாளர் பணி முதல்ல நகராட்சி அலுவலகத்துல இவர் அந்த வேலையில் பணியமர்த்தப்படுகிறார். சிறிது காலம் தான் அங்க வேலை பார்க்கிறார். ஏன்னா இவர் ஏற்கனவே தமிழ் பால் குடிக்கணுங்கிற ஒரு ஊற்று இவருக்கு இருக்கு. அதனால இவர் அந்த வேலையை சிறிது காலத்தில் விளங்கி தமிழ் மீது பற்று வந்ததுனால இந்த வேலை இவருக்கு பிடித்தமில்லாமல் போகிறது. அதனால இந்த வேலையை விட்டு இவர் விலகி வருகிறார். இவருடைய தமிழ் ஆசான் என்று சொல்லக்கூடியவர் சீகாழி கோவிந்தசாமி ரெட்டியார். இவருடைய பற்று, இவருடைய தமிழ் பற்றினால்தான் இவர் தமிழ் ஆசான், தமிழ் சொல்லிக் கொடுத்த தமிழ் ஆசான் சீகாழி கோவிந்தசாமி ரெட்டியாரால்தான் தமிழ் மீது இவருக்கு அளபெரிய ஒரு பற்று ஏற்பட காரணமாயிருக்கு. அப்ப இந்த சீகாழி கோவிந்தசாமி ரெட்டியார் என்ன பண்றாரு, ஆரம்ப காலகட்டத்தில் 500 படிகளை இவர்கிட்ட எடுத்து கொடுத்து இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணு அப்படின்னு சொல்றாரு சிறு வயதிலேயே. அப்ப சிறு வயதிலேயே படிகளை ஆராயக்கூடிய பயிற்சியை இவர் அடைகிறார். சீகாழி கோவிந்தசாமி ரெட்டியாருடைய முயற்சி. அதற்கு அடுத்ததாக இவருடைய அடுத்த ஒரு ஆசை என்னன்னா, கரந்தை தமிழ்ச்சங்கம். தமிழ் கூறும் நல்லுலகால் அனைவராலும் போற்றப்பட்ட பாராட்டப்பட்ட தமிழ்ச்சங்கம் கரந்தை தமிழ்ச்சங்கம். தமிழவேல் தேவை உமா மகேஸ்வரனால் நிறுவப்பட்ட இந்த கரந்தை தமிழ்ச்சங்கம். அங்க போய் அவரை தன்னுடைய ஆசிரியராக ஏற்றுக்கொண்டு அங்க போய் நான் படிக்கணும் அப்படிங்கிறதான் இவருடைய மிகுந்த அபாவாக இருந்தது. அதற்கு அடுத்ததாக என்ன பண்றாரு, 22 வயதுல வேலையை விட்டுட்டு குடும்பத்திற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். படிப்பை விட்டு குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக ஒரு 22 வயதுல என்ன ஆதா, இவர் ஊர் பெயர் திண்டிவனத்திலிருந்து தஞ்சைக்கு போறார். கரந்தை தமிழ்ச்சங்கத்துக்கு போறார். அங்கிருந்து இடம்பெயர்ந்து படிப்புக்காக ஊர் பெயர்வு ஏற்படுகிறது இவருக்கு. அடுத்ததாக அங்கு 2 பேர் முக்கியமாக நினைவில் கூறப்படவில்லை. ஒண்ணு நாமு வேங்கடசாமி நாட்டார், அடுத்தது வேங்கடாசலம் பிள்ளை. இந்த 2 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய தமிழவேலுக்கு அடுத்ததாக அந்த சங்கத்தில் மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருந்தவர் வெங்கடாசலம் பிள்ளை என்பவரும் நாமு வேங்கடசாமி நாட்டாரும். இவர்கள் இருவரும் உறைவேந்தனுடைய உள்ளம் கவர் கல்வர்கள் சொன்னார். அவர்கள் மீது அளபெரிய பற்று, அளபெரிய பாசம், தமிழ் பற்று அவர்களாலே ஏற்பட்டது. அளவுக்கு அதிகமாக தமிழ் பற்று.
அப்போ இந்த நாம வெங்கடசாமி நாட்டார் வந்து பிசப் கீப்பர் கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார். அடுத்தது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார். பிற்காலகட்டத்தில் கரந்தை தமிழ்ச்சங்கத்துடைய தலைவர் பதவியும் வந்து இவர் வந்து ஏற்று சிறப்புற நடத்தியிருக்கிறார். சிலப்பதிகாரம், அகநானூறு போன்ற நூலினுடைய உரையாசிரியராகவும் இவர் வந்து பரிணமித்தவர். அப்ப இவர் அங்க வந்து போன உடனே, தமிழவில் வந்து போன உடனே உமாமகேஸ்வரனார் எல்லாத்தையும் உடனே வந்து அனுமதிப்பது கிடையாது. ஒவ்வொருத்தவருக்கும் ஒரு நேர்முக தேர்வு வைப்பார். நேர்முக தேர்வு வைத்து அந்த நேர்முக தேர்வில் வெற்றி பெற்றதற்கு பின்புதான் வந்து அங்க வந்து ஆசிரியராக பணியமர்த்தக்கூடிய. அதே மாதிரி இவர் போன உடனே இவருடைய நேர்முக தேர்வை வைக்கிறார். அதற்கு முன்னாடி இவரை பார்த்த உடனே, அதான் தெரியும், முகத்தை பார்த்த உடனே இவர் அதற்கு சரிபட்டு வருவாரா மாட்டாரா என்ற முகத்தை பார்த்த உடனே தமிழவேல் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, இவர் இதற்கு சரியானவர். இருந்தாலும் அவரை சில தேர்வுகள் வைத்து அந்த திறம்பட வந்து தேர்ச்சி பெறுகிறார். முதல் அவர்கிட்ட போன உடனே அவர் கையில என்ன கொடுக்குறாருன்னா ஒரு ஆங்கில புத்தகத்தை கொடுக்குறாங்க. இதை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து நீ கூறு என்னன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவர் கொடுத்த ஆங்கில புத்தகத்தை எந்தவித தவறுகளும் இல்லாமல் தூய தமிழில் தெளிவுரை எடுத்துரைத்தார் உரைவேந்தர் அவர்கள். உண்மையிலே தமிழவேல் அவர்கள் மெய் சிலிர்த்து நின்றார் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. இந்த சின்னஞ்சிறு வயசிலேயே தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளில் புலமையுடையவராக உரைவேந்தரை பார்த்து அவர் வந்து பெருமை அடைந்தார். அவரை வந்து உடனடியாக தமிழ் சங்கத்தினுடைய ஆசிரியர் பணியில் பணியமர்த்துகிறார். பணியமர்த்த உடனே அவருக்கு வழங்கிய பணி நூலகத்தினுடைய பொறுப்பு பணியை வந்து வழங்குகிறார். நூலகத்தினுடைய பொறுப்பு பணியை வழங்குகிறார். இந்த காலகட்டத்தில் தான் இவர் என்னன்னா வித்வான் தேர்வு. அப்ப சென்னை பல்கலைக்கழகம் தான் தாய் பல்கலைக்கழகமாக விளங்கியது. அப்ப வித்வான் பல்கலைக்கழகம், வித்வான் தேர்வு, சென்னை பல்கலைக்கழகத்துல வித்வான் தேர்வு படிப்பு உண்டு. அந்த படிப்புல வந்து சேர்ந்து 1930 சென்னை பல்கலைக்கழகத்தின் வழியாக வித்வான் பட்டம் பயின்று தேர்ச்சி பெறுகிறார், பட்டம் பெறுகிறார். அதற்கு அடுத்ததாக இவருக்கு வந்து பேராசிரியர் பெருந்தகை அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் வருகிறது. சித்தாந்த கலாநிதிங்கிற சிறப்பு பெயர் வருகிறது. அதெல்லாம் விட உரைவேந்தர் என்று நம்மளுடைய நாவினில் நடனமாடுகின்ற அந்த ஒரு பெயர் உரைவேந்தர்ங்கிற பெயரும் இவருக்கு வந்து வழங்கப்படுகிறது. அவ்வை துரைசாமி பிள்ளைங்கிறது இவருடைய பெயர். அவ்வைங்கிறது ஊரினுடைய அடைப்பெயர் வருகிறது. அதற்கு முன்னாடி அவருடைய தமிழ் பணி உரைப்பணியினால உரைவேந்தர்ங்கிற பெயர், மதுரை திருவள்ளுவர் கழகம் இவருக்கு உரைவேந்தர்ங்கிற அந்த பட்டப்பெயரை இல்லை சிறப்பு பெயரை வந்து அவருக்கு வழங்குகிறார். அவர் சொல்றாரு, இந்த பெருந்தகைங்கிற அந்த பட்டம், சித்தாந்த கலாநிதிங்கிற பட்டம், உரைவேந்தர்ங்கிற பட்டம், அனைத்து பட்டங்களும் அவர் வந்து திண்டிவனத்திலிருந்து கரந்தைக்கு இடம்பெயர்ந்தனாலதான் கிடைத்தது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்வாரு. அதற்கு அடுத்ததாக சைவ சமயம் குறித்த சைவ சமயத்திலையும் சைவ சித்தாந்தத்திலையும் ஆழ்ந்த புலமையுடையவர். அந்த கல்வியை வந்து கந்தசாமி தேசிகர், தவத்திரு பாளையானந்த அடிகளார் ஆகியோரிடம் கற்றுக்கொள்கிறார். எல்லாத்துட்டையும் போவார். யாருக்கிட்டையும் வந்து போறதுக்கு வந்து அவர் வந்து தயங்க மாட்டார் படிப்பதற்காக. உரைவேந்தர் அவர்கள் அவருக்கு என்ன தேவையோ எப்பாடுபட்டாலும் அதை வந்து அடைய வேண்டும் கல்வியில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உடையவர். இப்போ சைவ சமயத்தை வந்து கந்தசாமி தேசிகர் வழியாகவும் தவத்திரு வாளையானந்த அடிகளிர் வழியாகவும் வந்து இவர் வந்து சைவ சமயத்தை வந்து கற்கிறார். அதற்கு அடுத்ததாக இவர் வந்து சின்ன வயசுலேயே என்ன அப்படின்னா நிறைய சொற்பொழிவுகளுக்கு கலந்துக்கிறார், சொற்பொழிவு ஆற்றுகிறார். கம்பராமாயணத்தின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு உண்டு இவருக்கு. கம்பராமாயணத்துல நிறைய சொற்பொழிவு ஆற்றுகிறார். அடுத்து இவர் சின்ன வயசாக இருக்கிறப்பே நிறைய சொற்பொழிவுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பணி வந்து இவர் வந்து செய்திருக்கிறார். திருவிக்கா அவர்களையும் மறைமலை அடிகளையும் வந்து கூப்பிட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்லி சின்ன வயசுலேயே அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மை இவர்கிட்ட வந்து இருந்தது. அப்போ உரை எழுதுறாரு. மணிமேகலைக்கு உரை எழுதும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறது. எனவே அந்த குழந்தைக்கு மணிமேகலையும் பேர் வைக்கிறார். சிவஞான போதத்துக்கு உரை எழுதும் போது ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனுக்கு மெய்கண்டான் அப்படின்னு பேர் வைக்கிறார். இதற்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டும் என்னன்னா, இவருடைய துணைவியார் பேர் வந்து உலோகாம்பாள். அவரை வந்து தன்னுடைய இல்ல துணையாக ஏற்றுக்கொள்கிறார். மொத்தம் இவருக்கு 11 குழந்தைகள் பெறுகிறது. 11 முத்துக்களை வந்து பெற்றெடுக்கிறார். அதில் 2 குழந்தைகள் பிறந்த உடனே வந்து சிறிது காலங்கள்ல வந்து 2 குழந்தைகள் வந்து இறப்பறுகிறது. அதற்கப்புறம் 9 குழந்தைகள் தான் அவர்கிட்ட இருக்கு. ஒரு மதுரை கூட்டத்தில் இவர் பேசும் பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறார். இதுதான் வந்து அவருடைய தமிழ் பற்றுக்கு சிறந்த சான்றுன்னு சொல்லலாம். இதை விட வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கப்போ ஒரு துண்டு சீட்ல கொண்டு எழுதி கொடுக்குறாங்க. துண்டு சீட்டை பாக்குறாரு. ஐயா, உங்களுடைய 7வது குழந்தை இறந்துட்டு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒரு தந்தையினுடைய உள்ளம் எப்படி துடிதுடித்து பதறி போயிருக்கும். அதெல்லாம் எதையுமே தன்னுடைய முகத்தில் காட்டாமல் அந்த துண்டு சீட்டு கொண்டு வந்தவரிடம், நீங்க போய் அடக்கம் பண்ணுங்க, நான் வந்து கூட்டத்தை முடித்து கொண்டு என்னுடைய
குழந்தையினுடைய இறுதிச் சடங்குல நான் வந்து கலந்து கொள்ளுகிறேன் சொல்லிட்டு எந்தவித ஒரு மனக்கலக்கமும் இல்லை. அப்படி ஒரு தந்தை யாராவது இருப்பாங்களா சொல்லுங்க? பதறி அடிச்சுட்டு தூக்கி போட்டுட்டு ஓடக்கூடிய தந்தைகள் இருக்கக்கூடிய இந்த காலத்துல தன்னுடைய மகன் இறந்த செய்தியை கேட்டு கொஞ்சம் கூட அந்த பதட்டம் இல்லாத ஒரு உரைவேந்தர், இப்படி இது தமிழுக்காக தொண்டு செய்த சான்றோர்கள். இப்ப இவரை வந்து தடம் பதித்த சான்றோர்கள் சொல்றதுல எந்தவித தவறும் இல்லை. அவ்வளவு சிறப்பு. இதை விட என்ன பெயர்கள் வச்சு இவரை கூப்பிடலாங்கிற அளவுக்கு நம்ம வந்து கூப்பிடலாங்கிறது வந்து அந்த அளவுக்கு தமிழுக்காக தொண்டாற்றியக்கூடிய ஒரு பெருந்தகை என்று சொன்னால் அது மிகையாகாது. 1981 தன்னுடைய தந்தை சுந்தரம் பிள்ளை அவர்கள் வந்து இறந்து விடுகிறார். அதற்கப்புறம் அவருடைய மனைவி உறைவேந்தனுடைய அம்மா, அந்த அம்மா வந்து மகன் மெய்கண்டான் இல்லத்துல வந்து தங்குறாங்க, இவங்க வீட்டுல வந்து தங்குறாங்க. அதற்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படிங்கிற ஒரு அந்த வாக்கிற்கு இணங்க இவர்களுடைய குடும்பத்துல வம்சம் வம்சமாக வரக்கூடிய அந்த பாரம்பரியத்தை நம்ம வந்து பார்க்கணும். முதல்ல சுந்தரம் பிள்ளை அவரும் மரபார்ந்த செயல் இலக்கியங்களை நிறைய படைத்தவர். அதற்கடுத்தது அவர் மகன் உறைவேந்தர் என்று போற்றப்பட்ட அந்த பெருந்தகை. அவருக்கு பின்னாடி அவருடைய பிள்ளைகள்ல ஒருவர் அவ்வை நடராஜ், தமிழ் கூறும் நல்லுலகில் போற்றப்படக்கூடிய ஒரு மகமேதை, தமிழ் கூறும் நல்லுலகில் தலையில் வைத்து கொண்டாடுகின்ற ஒரு பேராசிரியர் பெருந்தகை, இன்றும் நமக்கு வாழ்ந்து கொண்டிருந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெருந்தகை என்று சொன்னால் அது மிகையானது. மாட்சிமை பொருந்திய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் பதவியில் இருந்து அழகு பார்த்த பேராசிரியர். அந்த இருக்கைக்கே இவருடைய இருப்பினால் அழகு வந்தது என்று சொன்னால் அது வந்து மிகையாகாது. அந்த அளவுல தந்தையை விட அவ்வை நடராஜன் போற்றத்தக்க பணிகளை வந்து செய்கிறார், இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக அவ்வை நடராஜனுடைய குழந்தைகளில் ஒருவர் அருள் அவர்கள், பேராசிரியர் அருள் அவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய மொழிபெயர்ப்பு துறையில் இயக்குநராக அமர்ந்து கொண்டு மொழிபெயர்ப்பு துறைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றக்கூடியவர்கள். ஒரு பரம்பரை எவ்வாறு இருக்கிறது பாருங்கள். கல்விக்காக தன் குடும்பத்தையே வந்து அர்ப்பணித்து, அதுவும் சான்றோர்கள் மெச்சும்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம் என்று சொன்னால் மிகையாகாது. சுந்தரம் பிள்ளையாகட்டும், அவருக்கு அடுத்த உறைவேந்தராகட்டும், அதற்கு அடுத்தது அவ்வை நடராஜராகட்டும், அவருடைய பையன் பேராசிரியராக அவ்வை அருளாகட்டும், அனைவரும் தமிழுக்காக தொண்டு செய்து சிறந்தவர்கள் என்று சொன்னால் அது வந்து மிகையாகாது. அதற்கு அடுத்ததாக இவருடைய தோற்ற புலத்தை நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற இளம் ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள்லாம் அவரை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. புகைப்படத்தின் வழியாக தான் பார்ப்போம். அவருடைய ஒரு தோற்ற பொலிவை சொல்றாங்க. சற்று பருமனான உடல், குட்டையான வடிவம், முழுக்கை சட்டை, எப்பவுமே அந்த முழுக்கை சட்டை தான் போட்டுக்கொண்டு இருக்காங்க. பொடி போடக்கூடிய பழக்கம் உண்டு. அந்த காலத்துல நிறைய பேருக்கு பொடி போடக்கூடிய பழக்கம் உண்டு. திருநீர் அணிதல், அவருடைய சமய பற்ற வந்து நமக்கு வந்து வெளிக்காட்டுகிறது. கைமேசையில தான் வந்து எழுதக்கூடிய பண்பு. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், பேனாவின் மையை இட்டு நிரப்பி எழுதக்கூடிய பழக்கம் இல்லை, பேனாவை மையில் தொட்டு தொட்டு எழுதக்கூடிய பழக்கம் உடையவரே நம்மளுடைய உறைவேந்தர் அவர்கள். கடிந்து பேச மாட்டார். இன்னைக்கு எல்லாத்துட்டையும் இல்லாத ஒரு பண்பு கடிந்து பேசாம இருக்கணுங்கிற பண்பு யாருக்குமே கிடையாது. நிறைய பேர்கிட்ட அந்த பண்பு கிடையாது. கடிந்து எதற்கெடுத்தாலும் எரிந்தெறிந்து விழக்கூடியது. அதை கடிந்து பேசாத பண்பினை உடைய பேராசிரியர். செந்தமிழ் நடை பேச்சு, செந்தமிழில் அவருடைய நடை தவளும். திருமகள் வந்து அவருடைய நாவினில் வந்து நடனம் ஆடக்கூடியவர். தினமும் நூல் படிக்காமல் அவர் தூங்கியதாக பழக்கம். சாதாரண நூல் அல்ல, ஆங்கில நூலை மட்டும்தான் படிக்கக்கூடிய தன்மை. தினமும் ஒரு ஆங்கில நூலை படித்து முடித்து விட்டதுக்கு அப்புறம் தான் உறங்க செல்லக்கூடிய வழக்கம் அவருக்கு உண்டு. பெருமிதமான ஒரு தோற்றமொழி, பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடக்கூடிய அந்த சான்றோருங்கிற அந்த பெருந்தகைக்கான குணம் அவருக்கு உண்டு. நகைத்தளவும் மலர்ந்த முகம், அப்படி பார்த்தா ஒரு காமெடியா பேசுவார். நல்ல ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு தழும்பல் உண்டு. எடுப்பான இனிய குரல், அவர் பேச்சை கேட்டாலே சத்தமே என்னது நாடி நரம்பெல்லாம் அடங்குன்னு சொல்லுவாங்க. அவருடைய பேச்சை கேட்பதற்கு கம்பராமாயண சொற்பொழிவை அவர் ஆற்றுகிறாங்க என்றால் அந்த சொற்பொழிவுக்கு வந்து அடிமையாக வந்து காத்து கடந்து கேட்கக்கூடிய நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது. தெளிவான திருந்திய உச்சரிப்பு, ஒரு சொற்கள் கூட பிசிறு தட்டாத சொற்கள் இருக்கு. அரிய கருத்துக்களை எடுத்து கூறும் தரம். சாதாரணமாக நம்ம பேசுற மாதிரி எளிமையான சொற்களுக்கு நம்ம இதெல்லாம் கடினமான சொற்கள் இருக்குதோ அதை எடுத்து கூறி விளக்கக்கூடிய பாங்கு இவர்கிட்ட வந்து உண்டு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதற்கு அடுத்ததாக இவர் வந்து ஆசிரியராக பணியாற்றுகிறார். பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக
அரசு பணியில வந்து நியமிக்கப்படுகிறார். 1929 முதல் 1941 வரை வடார்காடு மாவட்டம் கழக உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றுகிறார். அதற்கு அடுத்ததாக காவிரிப்பாக்கம், காரை, செய்யாறு, போலூர், திருவத்திபுரம், திருவூத்தூர், செங்கம் ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபர் சொல்லக்கூடிய பணிமாற்றத்துக்கு போறாரு. ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு? அந்த காலத்திலே அவர் வந்து இந்தி திணிப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த இந்தி திணிப்பு போராட்டத்திற்கு எதிராக இவர் வந்து நிறைய சொற்பொழிவுகளையும் தன்னுடைய கருத்துக்களையும் மறுவினை ஆற்றுகிறார். அந்த வினையின் காரணமாகத்தான் இவரை வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒருத்தருடைய செயல்களுக்கு தண்டிப்பதற்காக அரசாங்கம் எப்படி டிரான்ஸ்ஃபர் கொடுத்தோ அதே மாதிரி அந்த காலத்திலையும் அவரை நிறைய ஊர்களுக்கு பணிமாற்றம் செய்கிறார். ஆனா அதை பத்தி அவர் கவலைப்பட்டதே இல்லை. தன்னுடைய பணியை செவ்வனே தொடர்ந்து செய்த பெருந்தகை என்று சொன்னால் மிகையாகாது. அதுக்கடுத்து நிறைய ஆய்வு கட்டுரைகள் எழுதுகிறார். இதழ்களில் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். புலமை பெற்ற இதழ்களில் எழுதி கொண்டிருக்கிறார். அட்டை பக்கத்தில் இவருடைய கட்டுரையினுடைய தலைப்பு தான் அலங்கரித்து வரும் என்று. அதற்கடுத்ததாக உரையாற்றல்னா அப்படி ஒரு மடை திறந்த வெள்ளம் போல வரக்கூடிய ஒரு உரை. அடுத்தது ஏடுபடித்தல். ஏடுபடிக்கும் திறன் தான் வந்து இவருடைய சிறப்பு புலமை அப்படின்னு நம்ம சொல்லணும். இவருடைய ஸ்பெஷலைசேஷன் நம்ம சொல்லக்கூடியது ஏடுபடித்தல். சின்ன வயசுல இருந்து ஏடுபடிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அவருக்கு உண்டு. அடுத்ததாக இவரிடமிருந்து புலமை பெற்றவர்கள் புலவர் கோவிந்தன், மாவி ராகவன் இவரால் புலமை பெற்றவர். இவரை எப்படி தமிழவையில் உமா மகேஸ்வரனாரும் வேங்கடசாமி நாட்டாரும் வெங்கடாசலம் பிள்ளை அவர்களும் இவரை எப்படி வளர்த்து விட்டாரோ இவர் வளர்த்து விட்ட 2 பிள்ளைகள் என்று சொன்னால் புலவர் கோவிந்தன், மாவி ராகவன். இதில் மாவி ராகவன் என்று சொல்லக்கூடியவர் தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தலைவராக இருந்து செயலாற்றியவர். இவரால சிறப்பு பெற்றவர். தன்னுடைய ஆசிரியரால மாணவன் சிறப்பு பெற்றதற்கு மாவி ராகவன் வந்து ஒரு சிறந்த உதாரணம். இந்த மாவி ராகவன் பி.டி. சீனிவாச ஐயங்காரனுடைய தமிழர் வரலாறு என்ற நூலையும் கால்டுவெல்லினுடைய திராவிட மொழியினுடைய ஒப்பிலக்கணத்தை தமிழிலும் மொழிபெயர்த்தக்கூடிய ஒரு பெருந்தகை என்று சொன்னால் மிகையாகும். அதற்கு அடுத்ததாக இவருடைய பணி இவ்வாறே சென்று கொண்டிருக்கும் பொழுது இவருக்கும் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திற்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. இவர் போலூர் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது மாவட்ட கல்வி அதிகாரி சச்சிதானந்தம் அவர்கள் ஆய்வு பணிக்காக இவருடைய பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார். அதற்கு முன்னாடியே அன்னாரை பற்றி தான் உலகம் முழுவதும் தெரியுமே. இவருடைய பெருமைகளை எல்லாம் அறிந்த இவர் நேருக்கு நேராக கண்டு இவருடைய புலமையும் தமிழ் பற்றியும் வந்து அறிந்து மெய் சிலிர்க்கிறார். உடனடியாக சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினுடைய அந்த நிறுவனத்திற்கு சுப்பையா பிள்ளை அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறார். இவரை வந்து நீங்கள் உடனடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவர் வந்து அப்படிப்பட்ட மெச்சத்தக்க ஒரு தமிழ் பற்றாளர்னு சொல்லி அவருக்கு வந்து இவரை பற்றியதாகிய ஒரு தகவல்களை கொடுக்கிறார். உடனே சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தில் இருந்து சென்னையிலிருந்து இவரை தேடி ஒரு கடிதம் வருகிறது. உடனடியாக வந்து தமிழ் பணி ஆற்றுங்கள் என்று இவருக்கு அழைப்பு கடிதம் விடுத்தது. அந்த அழைப்பினை ஏற்று உடனடியாக சென்னைக்கு போகிறார். சென்னைக்கு போய் அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் பணி சீவக சிந்தாமணியை சுருக்கம் எழுதக்கூடிய தான். அதாவது இவரை வந்து முதல்ல வந்து டெஸ்ட் பண்றாங்கன்னு கூட வச்சுக்கலாம். எப்படி எழுதுறாருன்னு சிறப்பட செம்மையுற பயனுற அந்த வேலையை வந்து செஞ்சு கொடுக்குறாரு. உடனடியாக சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அதை வந்து புத்தகமாக நூலாக்கம் பெற்று மக்களுடைய பார்வைக்கு அனுப்புகிறது. அதற்கு அடுத்ததாக திருப்பதி திருவேங்கடவன் கீழ்திசை கல்லூரியில ஆராய்ச்சியாளர் பணியை மேற்கொள்கிறார். ஆராய்ச்சி பணியை வந்து திருப்பதியில உள்ள திருவேங்கடம் அந்த கல்லூரியில வந்து ஆராய்ச்சி பணியை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது 1943 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இவருக்கு விரிவுரையாளர் பணி காத்திருக்கிறது. மன்னார் அவர்களை அழைக்கிறது. அங்கு சென்று தன்னுடைய விரிவுரையாளர் பணியை தொடங்குகிறார். அந்த சமயத்தின் போது சைவ சமய இலக்கிய வரலாறு, ஞானாமிர்தம், புறநானூறு விளக்க உரை ஆகிய 3 நூல்களையும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருக்கும் பொழுது தமிழ் கூறும் நல்லுலருக்கு அளித்த பெருந்தகை என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படியாக இவருடைய பணிகள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அடுத்த ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. மதுரை தியாகராஜ செட்டியார், கருமுத்து தியாகராஜ செட்டியார் நிறுவிய தியாகராஜர் கல்லூரி இவரை இருகரம் கூப்பி வரவேற்கிறது. நீங்கள் கல்லூரிக்கு வாருங்கள் என்று அழைக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் படித்து முடித்து முனைவர் பட்டம் முடித்தும் கூட ஒரு கல்லூரியில் ஒரு தற்காலிக விரிவுரையாளர் பணிக்கு ஒரு பணியிடத்திற்கு கிட்டத்தட்ட 100-200 தமிழாசிரியர்கள் போட்டி போட்டுக் கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் செல்வாக்கு அடிப்படையில் பரிந்துரை அடிப்படையில் தேர்ச்சி நடைபெறுகின்ற இந்த காலத்தில் தகுதியினால அவர் பெற்ற தமிழ் ஆற்றலினாலையும் அவருடைய சிறப்பினாலையும் தியாகராஜர் கல்லூரி இவரை வந்து அழைக்கிறது. ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு கல்லூரிக்கு திரும்புகிறார். 1953 திரும்புகிறார். இலக்கணம்,
இலக்கியம், உரைநடை கற்பித்தார். அருமையாக கற்பித்தார். இலக்கணம், இலக்கியம், உரைநடை கற்பித்தார். நம்ம இந்த தியாகராஜ கல்வியில படிக்கும் பொழுது மாணவர்களுக்கு பாடம் நடத்துகின்ற திறமையை குறித்து கிரி அவர்கள் இவருடைய ஒரு பற்றாளர்னு சொல்லலாம். அந்த கிரி அவர்கள் சொல்றாரு, எப்பவுமே அந்த பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலேயோ பாடம் தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம ஒன்று நாட்டுப்பற்று பாடல்கள் இல்லைன்னா ஒரு தமிழ் தாய் வாழ்த்து இல்லை ஒரு இறைவணக்கம் நம்ம பாடி தொடங்குவாங்க, ஒரு வழக்கம் அப்போ உள்ள பேராசிரியர். ஆனா இவர் எப்பொழுதுமே தொல்காப்பியரையும் திருவள்ளுவரையும் பரிமேலழகரையும் நச்சினார்கனியரையும் நன்றி கூறக்கூடிய ஒரு மரபு. பாடம் தொடங்குவதற்கு முன்னாடி இவர் இந்த 4 பேருக்கும் நன்றி கூறி அவங்களுக்கு வணக்கம் செலுத்தி தான் பாடத்தை தொடங்குவார் என்று கிரி அவர்களுடைய கூற்று வாயிலாக நம்ம அறியலாம். இலகு தமிழில் இலக்கணத்தை கொண்டு சென்ற ஒரு பெருந்தகை. இலக்கணம் என்று சொன்னால் நாலாபுரமும் பறந்து ஓடுகின்ற மாணவர்கள் மத்தியில் இவருடைய இலக்கண வகுப்பு என்று சொன்னால் ஒருவர் கூட தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய அளவு இவருடைய இலக்கண வகுப்பிற்கு அடிமையானார்கள் என்று கிரி அவர்களுடைய கூற்று வாயிலாக நாம் அறிய முடிகிறது. மெச்சத்தக்க நூல்கள், முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, நம்மளால முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 34க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். திருமார்பேச்சுரை திருப்பதிக உரை, திருவோட்டூர் தேவார திருப்பதிக உரை. இந்த திருவோட்டூர் தேவார திருப்பதிக உரை தான் இவர் எழுதிய முதல் உரை நூல். அதற்கு அடுத்ததாக 500 நூற்றுக்கு உரை எழுதுகிறார். புறநானூற்றுக்கு உரை, 10 உரை, நச்சினைக்கு உரை, ஞானாமிர்தம் உரை, சிவஞான போதத்திற்கு மூலமும் சிற்றுரையும் எழுதுகிறார். சிலப்பதிகார சுருக்கம், மணிமேகலை சுருக்கம், சீவக சிந்தாமணி சுருக்கம், சூளாமணி சிலப்பதிகார ஆராய்ச்சி, மணிமேகலை ஆராய்ச்சி, யசோதர காவியத்திற்கு மூலமும் முறையும் எழுதுகிறார். முதல்ல தமிழ் நாவலர் சரித்திரம் மூலமும் முறையும் எழுதுகிறார். சைவ இலக்கிய வரலாறு, நந்தா விளக்கு, ஔவை தமிழ், தமிழ் தாமரை, பெருந்தகை பெண்டீர், மதுரை குமரனார், வரலாற்று கட்டுரைகள். நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த வரலாற்று கட்டுரைகள் மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு நூல், அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். சேர மன்னர் வரலாறு, சிவஞான போத செம்பொருள், திருவருட்பா பேருரை, ஞான உரை, பரணர், தெய்வப்புலவர் திருவள்ளுவர், புதுநெறி தமிழ் இலக்கணம், மருள் நீக்கியார் நாடகம், மகேந்திரவர்மனுடைய மத்தவிலாச பிரகசனத்தை மொழிபெயர்க்கிறார். வடமொழியில் இருந்த இந்த நூலை தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். அவர் எழுதிய மிகச்சிறந்த ஒரு ஆங்கில நூல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்டடி ஆஃப் திருவள்ளுவர் என்பதை மிகச்சிறந்த நூல். இன்னையும் இப்பொழுது கூட ஆங்கிலத்தில் திருவள்ளுவரை பற்றி ஆய்வு செல்லக்கூடிய அனைத்து நூல்களிலும் இவருடைய நூல் மேற்பார்வை நூலாக இடம்பெற்றிருக்கும். அதற்கடுத்ததாக இவருடைய அச்சில் வெளிவந்த கட்டுரைகள். இவர் எழுதிய கட்டுரைகள் ஆற்காடு, ஊழ்வினை, சிவபுராணம், ஞானசம்பந்தர் வழங்கிய ஞான உரை, தூத்துக்குடி சைவ சித்தாந்த சபை தலைமை பேருரை. இது எல்லாமே அச்சாக வந்த கட்டுரையாக இவருடைய கட்டுரைகள் வெளிவந்தது என்று சொன்னால் முறையாது. அதற்கு அடுத்ததாக அச்சாக்கம் பெறாத நூல்கள். இவர் இயற்றிய நூல்கள்ல ஒரு 7 நூல்கள் அச்சாக்கம் பெறாமல் அப்படியே போய்விட்டது. அது இன்று நமக்கு கிடைக்குமானால் அன்னாரை பற்றி இன்னும் ஆழமாகவும் அகலமாகவும் புரிந்து கொள்வதற்கும் அவருடைய உரை சிறப்பினை அறிந்து கொள்வதற்கும் நமக்கு பேருதவியாக இருந்திருக்கும் என்று கூட கூறலாம். ஊர் பெயர் வரலாற்று ஆராய்ச்சி, தமிழ் தாமரை, மருள் நீக்கியார் நாடகம், ஊழ்வினை, இப்படியாக ஒரு 7 நூல்கள் இன்று நமக்கு அச்சாகாமலே போய்விட்டது. அந்த அச்சாக்க பணி நிறைவேறவில்லை. அதுதான் வருத்தத்தில் வருத்தமாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இவரை பற்றிய எழுதிய நூல்கள். இவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. இவரை பற்றி எழுதிய நூல்கள் என்று சொன்னால் ஔவை துரைசாமி பிள்ளையினுடைய வாழ்க்கை குறிப்புன்னு சொல்லி தீனா அறிவுளி அவர்கள் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக ஆசிரிய பெருந்தகை ஔவை துரைசாமி அப்படிங்கிற நூலை ராகவன் கோமான் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். 2 பேர் இணைந்து தொகுப்பாசிரியராக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது 20ஆம் நூற்றாண்டு தமிழ் திறனாய்வாளர் ஔவை துரைசாமி பிள்ளைன்னு சொல்லி கருத்தரங்க கட்டுரைகளை தொகுத்து வெளியிட்ட பெருமை சிவமணி அவர்களை சார். இவரை குறித்ததாகிய நூல்கள் இது. அதற்கு அடுத்ததாக இவருடைய குறிக்கோள். இப்ப நம்மலாம் நிறைய பேர் கேட்டோம்னா குறிக்கோள் என்னன்னா வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. இவருடைய குறிக்கோள் பொருளின் மீது கிடையாது. அது ரொம்ப முக்கியம். பொருள் மீது குறிக்கோள் இல்லாத அவரே சொல்றாரு, சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன் நான் தமிழர்கள் ஓரளவு பெற்று பழந்தமிழ் இலக்கியங்களை பயின்று இன்புற்ற காலை சில நூல்கள் குறைவுற்றிருந்தமை கண்டு எங்கனமேனும் முயன்று நிறைவு செய்து தமிழன்னைக்கு செய்யத்தக்க பணி என்ற கருத்தை உட்கொண்டதோடு அதனையே என் வாழ்வில் குறிக்கோளாக கொண்டேன். அதான் சொல்றேன். நான் என்னுடைய காலத்துல கொஞ்ச காலத்திற்கு முன்னாடி எனக்கு அறிவுக்கு தெரிஞ்ச நிறைய நூல்கள் தமிழன்னைக்கு இல்லை.
அது ஒரு குறையாக கருதப்பட்டது. இந்த நூற்களை எல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடியதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டு வேலை செய்த, வேலை பார்த்த பேராசிரியர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவருடைய ஆய்வு கட்டுரைகள் அனைத்தும் தமிழ் பொழில், செந்தமிழ் செல்வி, செந்தமிழ் ஆகிய புகழ்பெற்ற இலக்கிய இதழ்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நான் முன்னரே சொன்ன மாதிரி அவருடைய கட்டுரையும் அவருடைய புகைப்படமும் இந்த இதழ்களில் அட்டை முகப்பில் இடம்பெறுவது சாலச் சிறந்தது. இவருடைய மருள் நீக்கியார்ங்கிற ஒரு நாடகமும் அது அச்சாக்கம் பெறவில்லை. இவர் உரை மட்டும் எழுதாமல் சங்க இலக்கியத்திலும் காப்பியமும் வரலாறும் சைவமும் சைவ சித்தாந்தமும் மொழிபெயர்ப்பும் போன்ற அனைத்து துறைகளிலும் வித்தகராக விளங்கிய ஒரு பேராசான் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏடு படிக்கக்கூடிய ஆர்வம் தான் இவருடைய முதல் ஆர்வமாக இருந்தது. இவருடைய தமிழாசிரியர் சீகாழி கோவிந்தசாமி ரெட்டியாருடைய அந்த உந்துதல் முயற்சியினால ஏடு படிக்கக்கூடிய திறமை இவருக்கு கிடைக்காது. முதல்ல இவர் உவே சாமிநாத ஐயவர்களை சந்திக்கும் பொழுது அவர் இவரிடம் என்னன்னா ஒரு ஏடு கொடுத்து படிக்க சொல்லுகிறார். இவர் எப்படி ஏடு படிக்கக்கூடிய திறமையுடைய அதை இவர் படித்து காட்டிய பிறகு சாமி அவர்கள் சொல்லுகிறார், உவேசா அவர்கள், நீங்களும் ஏட்டில் உள்ள பழைய நூல்களை கண்டு ஆராய்ச்சி செய்யலாம், அதற்கான தகுதி உங்களிடம் உள்ளது என்று. ஒரு பெரிய சங்க இலக்கியமே இன்று நம் கைகளில் தவழுவதற்கான காரணமான ஐயர் அவர்களுடைய கூற்று இவர் ஏடு படிப்பதற்கான சிறந்த உத்வேகமாக இருந்தது. இவர் எப்படி ஏடு படித்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சான்றாகவும் அது அமைகிறது. அதற்கடுத்ததாக கல்வெட்டு எழுத்துக்களை படிக்கக்கூடியது. இது தீவை சதாசிவ பண்டாரத்தாருடைய முயற்சியினால இவர் இந்த கல்வெட்டு படிக்கக்கூடிய ஆர்வமும் அந்த பயிற்சியும் பெறுகிறார். அந்த காலத்துல இன்னைக்குதான் வேதியியல் பொருட்கள்லாம் இருக்கிறது. அந்த காலத்துல வேதியியல் பொருட்கள் இல்லாத காலத்திலும் கல்வெட்டு இருக்கக்கூடிய இடத்திற்கு தன்னுடைய மாணவர்களை களப்பணிக்கு அழைத்து கொண்டு அந்த கல்வெட்டு எழுத்துக்களை எவ்வாறு பிரித்தெடுத்து படித்தறிவது மாணவர்களுக்கு செய்முறை பயிற்சி வழங்கிய ஒரு பேராசிரியர் நம்முடைய உரையாளர்கள். மொத்தம் 34க்கும் மேற்பட்ட நூல்களையும் நற்றினை 500, 10, புறநானூறு ஆகியவற்றுக்கெல்லாம் மிக 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 விரிவான உரைகளையும் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. புறநானூற்றினுடைய உரை. புறநானூறு 2 பகுதிகளாக வெளிவந்திருக்கிறது. முதல் பகுதி 1947 அடுத்த பகுதி 1951 வெளிவந்துள்ளது. இந்த புறநானூற்றுல இவருக்கு முன்னாடி உரை எழுதின ஐயர் அவர்களுடைய உரை இருக்கிறது. இதற்கு இந்த புறநானூற்றுல பாடல் 269 இருந்து 400 வரையில 132 செயலுக்கு புத்துரை எழுதுகிறார். ஏனென்றால் பழைய உரை இல்லை, அந்த இதுக்கெல்லாம் இல்லை. அதை எழுதுறாரு. எழுதின உடனே என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு நாம உன்னை புதுசா கண்டுபிடிச்சிட்டானா நான் தான் கண்டுபிடிச்சேன்னு நம்ம சொல்லக்கூடிய நேரத்துல அவர் நமக்கு முன்னாடி ஐயர் அவர்கள் எழுதியிருக்கிறாரு, அவருக்கு இந்த உரையெல்லாம் நமக்கு கிடைக்கலையே, நமக்கு கிடைச்ச உரைகளை வச்சு எழுதியிருக்கிறோமே, அவரை விட நம்ம மேலா எழுதியிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அவருக்கு இருக்கிறது. இன்னொரு கருத்தையும் சொல்றாரு, ஐயருக்கு கிடைக்காத உரைகள் கூட ஓலைச்சுவடிகள் இன்னும் நிறைய பேருடைய இல்லங்களில் ஒளிந்து கிடைக்கிறது, அதை தேடி கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு செய்தியையும் கூறுகிறார். அவருடைய கூற்றை நாம் படித்துக்காங்க. இப்பிரதி டாக்டர் ஐயர் அவர்களுக்கு கிடைக்காது போனது பற்றி என் மனத்தில் ஐயம் ஒன்று ஊசலாடி கொண்டிருந்தது. டாக்டர் ஐயர் அவர்களுடைய முயற்சிக்குள் அகப்படாத நிலையில் ஏடுகள் பல தமிழ்நாட்டில் உள்ளன என்று ஐயம் தெளிந்தேன். அவர்கிட்ட எல்லாமே கிடைச்சிட்டுன்னு நினைச்சேன், அவர்கிட்டையும் கிடைக்காத நிறைய ஏடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். புறநானூற்றுக்கு ஒரு மிக தெளிவான ஒரு உரையை கொண்டு வருகிறார். 10 உரை எழுதுகிறார். 1951 உவேசாவினுடைய அச்சுப்பதிப்பை வேறு சுவடிகளுடன் ஒப்பு நோக்கி விளக்கும் உரை. உவேசாவினுடைய 10 உரை வருகிறது. இவர் படித்து பார்க்கிறார். இவருக்கு அது இல்லாமல் நிறைய ஓலைச்சுவடிகள் கிடைக்கிறது, நிறைய பாட வேறுபாடுகள் இருக்கிறது, பாடபேதம். அந்த பாடபேதத்தை எல்லாம் கண்டுபிடிச்ச உடனே நான் ஐயரை நான் குற்றம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அவருடைய குணமே என்னன்னா, முதல்ல அப்படி ஒண்ணு இருந்ததுன்னா எல்லா நூல்களையும் எடுத்து சரியாக பார்த்து சரிபார்த்து இது உண்மைதானா, இப்படி இருந்திருக்குதான்னு சொல்லிட்டு அவர் செய்த தவறுகளை செல்லாமல் இதெல்லாம் என்னுடைய பார்வையில நான் இதெல்லாம் பதிவிடுகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர அவரு சொல்லாத செய்திகளை நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி மெச்சத்துக்கு தன்னை பெருமையாக நினைக்கக்கூடிய பேராசிரியர் அவர் கிடையாது. 10க்கு உரை எழுதுவதை அறிந்த ஆசிரியர் வெங்கடாசலம் பிள்ளை, கரந்தை தமிழ் சங்கத்தில் இவருடைய தமிழ் வளர்த்த சான்றோர் வெங்கடாசலம் பிள்ளை, இவர் 10க்கு உரை எழுதுவதை அறிந்து அவர் 10 தொடர்பான அவர் தன்னுடைய இருந்த உரைகளை எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து எழுது என்று சொல்கிறார்.
இறுதியில் அந்த பதிச்சுக்கத்துடைய உரையில இந்த உவேசா சாமிநாத ஐயர் அவர்களுக்கும் வெங்கடாசலம் பிள்ளை அவர்களுக்கும் நன்றி கூறுகிறார். என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு இவங்க 2 பேருமே காரணம்னு சொல்கிறார். 500 உரை எழுதுகிறார். 500 5 திணை பற்றியது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. முதல்ல மருதத்திணைக்கு மட்டும் உரை எழுதுகிறார். இந்த மருதத்திணைக்கு உரை எழுதுனதை 1938 இவருடைய மாணவராக இருந்து சிறப்பு பெற்றவர், ஏற்கனவே நான் சொன்ன தமிழக சட்டப்பேரவை தலைவராக இருந்த கோவிந்தன் அவர்கள் இதை பதிப்பிக்கிறார். அதற்கு அடுத்தது இன்னைக்கு எப்படி ஒரு வேலையை செய்ய விடாம எவ்வளவு இடைஞ்சல்கள் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த 500 உரைப்பணியை நிறுத்துவதற்காக நிறைய இடைஞ்சல்களும் தொந்தரவுகளும் இவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நிறைய இடைஞ்சல்கள். அப்ப அந்த அளவுக்கு அங்க அரசியல் இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய அரசியல் வேற அரசியல், உரை அரசியல் இருந்திருக்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அந்த தொந்தரவுகளுக்கும் இடைஞ்சல்களுக்கும் அடிபணியாமல் தன்னுடைய பணியை எடுத்த பணியை செவ்வனே செய்து முடித்து 500 உரை எழுதுகிறார். அந்த 500 உரை நூலை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் செவ்வனே வெளியிட்டு இவருக்கு சிறப்பு செய்கிறது. நற்றிணைக்கு உரை எழுதுகிறார். சங்க இலக்கியத்தில் ஒன்றான நற்றிணையை முதல்ல பதிப்பித்தவர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயங்கார். நற்றிணை என்று சொன்னாலே பின்னத்தூர் நாராயணசாமி ஐயங்கார் என்றுதான் அனைவருடைய நினைவுக்கு வரக்கூடியவர். பின்னத்தாருடைய உரையையும் ஒப்பிடுகிறார். இதுல 1500க்கு மேற்பட்ட பாட வேறுபாடுகள் இருக்கிறது. இதுல ஆச்சரியப்படுகிறார். அதான் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஓலைச்சுவடிகள் இன்னும் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நினைச்சிட்டு அவருடைய அந்த பாட வேறுபாடுகளை எல்லாம் நீக்கி இவர் ஒரு நற்றிணைக்கு உரை எழுதுகிறார். இவருடைய அந்த உரை வளத்தை ராதா தியாகராசனார் கூறுகிறார். அவருடைய கருத்தினை மட்டும் நம்ம இங்கே பார்ப்போம். கரும்பை கணுக்கணுவாக தரித்து சுவை காண்பது போல பாட்டை தொடராக பிரித்து பொருள் உரைப்பது பழைய உரைகாரர்களான பரிமேலழகர் தான் இப்படி சொல்லுவாரு. நச்சினாருக்கு நீரும் இவ்வாறு சொல்லுவார். அம்முறையிலேயே இவ்வுரையும் அமைந்திருப்பதால் படிக்கும் பொழுது பல இடங்களில் இது உரைவேந்திரனுடைய உரையா இல்ல பரிமேலழகர் உரையா என்று பல முறை நம்மளை ஐயத்திற்கு உள்ளாக்குகிறது. இவருடைய உரை பரிமேலழகர் உரையை போல இருக்கிறது என்று கலையன்னை ராதா தியாகராசனார் இவருடைய உரையை கூறுகிறார். காப்பிய நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இவற்றுக்கு சுருக்க உரையும் விரிந்த ஆராய்ச்சி உரையும் இவர் இயற்றி இருக்கிறார். சூளாமணிக்கு யசோதர காவியத்திற்கு முதலாக உரை எழுதக்கூடிய பெருமகை உரைவேந்தர் அவர்கள். அதற்கடுத்ததாக சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் மணிமேகலைக்கு உரை ஏற்றக்கூடிய 30 காதைகளுக்கும் உரை ஏற்றக்கூடிய பணியை தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறது. நாம் வெங்கடசாமி நாட்டார் தான் அதற்கு உரை எழுதுகிறார். உரை எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு உடல்நலமின்மை முடியவில்லை. இறுதியான 4 காதைகளுக்கும் உரை எழுத முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அன்னார் நாம வெங்கடசாமி நாட்டார் இயற்கையை எழுதினார். அதற்கடுத்ததாக சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் இந்த பணியை யாரிடம் கொடுப்பதுன்னு யோசித்திருக்கிறப்போ உரைவேந்தரிடம் கொடுக்குறாங்க. இதுல என்ன பெரிய விஷயம்னா, ஒரு 4 காதைகள் சமய கணக்கர் தந்திரம் கேட்ட காதை, கட்சி மாநகர் புக்க காதை, தவத்திரம் பூண்டு தர்மம் கேட்ட காதை, பவத்திர மருகம் என காவை நொற்ற காதை, இந்த 4 காதைகளுக்கும் உரை எழுதணும். ஆனா இந்4 காதைகளில் கட்சி மாநகர் புக்க காதையை தவிர்த்து ஏனைய 3 காதைகளுக்கும் அவ்வளவு எளிதில் உரை எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் அப்படின்னா, மணிமேகலை ஒரு பௌத்த சமயமான நூல். தமிழ்நாட்டில் இருந்திருந்தா பரவாயில்ல, இது பௌத்த சமயம், இலங்கையோடு தொடர்புடையது. மணிமேகலை இலங்கையில சக்கரவாளம் அந்த அனைத்து செய்திகளும் அங்கதான் இருக்கிறது இலங்கையில. அப்போ இவருக்கு பௌத்த சமயம் தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் தெரியாது. அந்தந்த மதம் சார்ந்தவர்கள் தான் மத கொள்கைகளை உரை எழுதும் பொழுது பயன்படுத்த முடியும். அப்ப பௌத்த மதத்தை பத்தி தெரியாது. அதனால இது பௌத்த செய்திகள் அளவுக்கு அதிகமாக இந்த 3 காதைகள்ல இடம்பெற்றிருக்கு. அவ்வளவு எளிதில யாரும் உரை எழுத முடியாது. அந்த பணியை அவரிடம் கொடுக்கிறார். அவனை செம்மையுற முடிக்கிறார். சாதாரணமா இல்ல. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இருக்கிறப்போ அவருடன் உடன் பணியாற்றிய பேராசிரியருக்கு பௌத்தம் தெரிகிறது. அவருடைய முயற்சியினாலும் இலங்கையிலிருந்து நிறைய நூல்களை பெற்று பௌத்தம் தொடர்பான சிந்தனைகளையும் கருத்துக்களையும் சமய கோட்பாடுகளையும் படித்துக் கொண்டு அதற்கு அடுத்ததாக மணிமேகலையினுடைய அந்த 4 காதைகளுக்கும் உரை எழுதி கொடுத்து சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அதை வெளியிடுகிறது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பௌத்தத்தினுடைய கொள்கையில் நமக்கு தெரியும். சைவத்துல அவர் இருக்கிறாரு, சைவ சித்தாந்தம்னா அவர் எழுதிடலாம். ஆனா இவர் பௌத்தம் அது ஒரு நூல்னால அவ்வளவு எளிதில் யாராலையும் எழுத முடியாது. அந்த கொள்கைகள் எல்லாம் படிக்கிறாரு. சைவவாதி, பிரம்மவாதி, வைணவாதி, வேதவாதி, ஆசீவகவாதி, நிகண்டவாதி, சாங்கியவாதி, வைசேடிகவாதி, பூதவாதி என பல்வேறு சமயக்குறவர்களுடைய தத்துவ விளக்கங்கள் அங்க இருக்கிறது. பௌத்தத்தின் 12 நிதானங்கள்
அவற்றின் மண்டில, கண்ட, சந்தி, தோற்ற, கால வகைகள், 4 வகையான வாய்மைகள், 5 வகையான கந்தம், 6 வகையான வழக்குகள் போன்றவை தத்துவ விளக்கங்களையும் வடமொழி பௌத்த நூல்களில் உண்மா நுழைப்புலத்துடன் உரைவேந்தர் உரை எழுதுகிறார். அதான் சொல்லியிருந்தாங்க, அந்த 3 காதிகளுக்கு எளிதானவர்கள் உரை எழுத முடியாது. அப்படி உரை எழுதி அந்த பணியை செவ்வனே முடித்த பேராசிரியர் சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக அவர் கூறுகிறார், சூளாமணியை ஏன் சிறுகாப்பிய வரிசையில் வைத்து சிறுமைப்படுத்தியுள்ளன அப்படின்னு ஆதங்கப்படுத்துகிறார். படித்த மாத்திரத்தில் அது பெருங்காப்பிய வரிசையில் வைத்து போற்றப்பட வேண்டிய ஒரு நூல். எந்த ஒரு வகையிலும் அதை குறைத்து மதிப்பிட முடியாது. அதை ஏன் சூளாமணியை சிறுகாப்பியத்தில் வைத்து சிறுமைப்படுத்தியுள்ளனர் சொல்வார்கள். சிறுகாவியம் என்பவற்றுள் இதனை ஒன்றாக வைப்பவர் சிறுமை பெருமைகளை தெரிந்துணரும் மதுகை இல்லாதவர் என்று கூறலாம். ஏனெனில் காவிய நெறியிலோ கவிதை நடையிலோ கருத்து வகையிலோ எந்த வகையிலும் இதிலை சிறுமை காண முடியாது. சிந்தாமணிக்கு போல இச்சூளாமணிக்கும் உச்சிமேல் புலவர் கொள்ளும் நச்சினார்க்கினியர் ஒரு உரை எழுதியிருப்பாராயின் இச்சூளாமணி தமிழ் புலவர் அனைவருக்கும் சூளாமணியாய் மிக விளங்கி இருக்கும் என்று இனிது எடுத்து மொழியலாம் சொல்றாரு. நச்சினார்க்கினியர் இதுக்கு ஒரு உரை எழுதியிருந்தால் அந்த உரையால கூட இந்த சூளாமணி புகழ் பெற்றிருக்கும். அதை அவர் எழுதாமனாலதான் இது சிறுகாப்பிய வரிசையில் வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். முதலாக யசோதர காவியத்திற்கு உரை எழுதுகிறார். 5 சர்க்கங்களும் 333 செயல்களுக்கு உரை எழுதுகிறார். இதுலயும் அப்படித்தான் பல படிகளை ஒப்பு நோக்கி திருத்தம் செய்து புத்துரை வகுக்கிறார். முன்னாடி உள்ள உரைகள்ல ஏற்பட்ட அந்த பாடபேதங்களை எல்லாத்தையும் சரி செய்து புத்துரையை ஏற்றுகிறார். இதன் தொடக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி முன்னுரையை இவர் இங்கே கொடுத்திருக்கிறார். இவர் எழுதிய சமய நூல்கள் என்று சொன்னால் திருவோத்தூர் தேவார திருப்பதிக உரை, ஞானாமிர்தம் மூலமும் பழைய உரையும், திருவருட்பா மூலமும் உரையும். இந்த திருவருட்பா மூலமும் உரையை அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது. அடுத்ததாக இவர் எழுதிய வரலாற்று நூல்கள் என்று சொன்னால் சைவ இலக்கிய வரலாறு, சைவ சமயத்தினுடைய இலக்கிய வரலாறுகளை வரலாற்று அடிப்படையில எழுதிய ஒரு பேராசிரியர். பண்டைய நாளை சேரமன்னருடைய வரலாறு எழுதுறாரு. நான் முன்னர் குறிப்பிட்டது போல வரலாற்று காட்சிகள், தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற புத்தகத்தின் மேலாக தமிழகத்தினுடைய வரலாறுகளையும் பண்பாடுகளையும் அனைத்து நிகழ்வுகளையும் நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். அதை போன்று தமிழகத்தினுடைய செய்திகள், சங்ககால சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், இடைக்கால பாண்டியர்கள், இடைக்கால சோழர்களுடைய வரலாற்று செய்திகளை நம் கண்முன் காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு நூல் வரலாற்று காட்சிகள் என்ற நூல். ஒவ்வொரு தமிழருடைய இல்லங்களில் இருக்க வேண்டிய நூல், அனைவரும் கட்டாயம் படிக்க வேண்டிய நூல். மறவாமல் முடியும் சமயங்களில் அந்த நூலை புரட்டி பாருங்கள். தமிழக வரலாறையும் பண்பாடையும் நம்முடைய உரைவேந்தர் அவர்கள் எங்கனம் எடுத்துரைக்கிறார் என்பதை அந்த நூல் தெளிவாக சான்றுரைக்கிறது. மதுரை குமரனார் ஞானசம்பந்தர் வழங்கிய ஞான உரை, சிவபுராணம், தெய்வப்புலவர் திருவள்ளுவர், மருள் நீக்கியார் நாடகம், மத்தவிலாச பிரகசனம், அந்த மொழிபெயர்ப்பு நான் முன்னரே கூறியது போல இந்த நூல்களை எல்லாத்தையுமே இதெல்லாம் இவர் எழுதிய வரலாற்று நூல்கள் வரிசையில் வைக்கப்படுகிறது. அதற்கடுத்து இவருடைய உரை நயம், இவருடைய உரையினுடைய நுட்பங்கள் என்ன? கண்ணளித்து பொருள் கூறுதல் அப்படிங்கிற நுட்பம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கண்ணளித்து பொருள் கூறக்கூடிய நுட்பத்தை அதிகமாக தன்னுடைய உரைகள்ல பயன்படுத்துகிறார். பாடற் கருத்தை வரன்முறைப்படுத்தி தெளிவுறுத்தல். நிறைய பாடல்களுக்கு பொருளுரை வித்தியாசமா இருக்கிறப்ப அதை ஒரு வரன்முறைப்படுத்தி தெளிவுறுத்துகிறார். புத்துரை காண்டுதல், பொருத்தி பார்க்கிறார். இவருக்கு பாட வேறுபாடுபடுகிறது. நாம வெங்கடசாமி நாட்டார் உரையாக இருக்கட்டும், உவேசாவினுடைய உரையாக இருக்கட்டும், அந்த இவருக்கு கிடைத்த ஓலைச்சுவடிகள்ல இருக்கக்கூடிய பாட வேறுபாடுகளை பார்க்கிறப்போ உடனே அதை உறுதி செய்ய மாட்டார். நிறைய அடிப்படையில கால அடிப்படையில அந்த காலத்துக்கு இது எப்படி இருந்தது, இந்த காலத்துக்கு இது பொருந்துமா, பழமையும் புதுமையும் நினைத்து அதை எல்லாத்தையும் பார்த்துதான் கடைசி அப்படி மாறுபாடு இருக்கு, இதை நம்ம மாற்றணும் அப்படிங்கிற அவர் எண்ணம் அவர் மனதில் வந்த பொழுதுதான் அதற்கு புத்துரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை கூறுகிறார். நிறைய இடங்கள்ல புத்துரை காண்டல் மரபு இவருடைய உரை மரபுகள்ல காணப்படுகிறது. சிக்கலை அவிழ்த்தல், நிறைய சங்க இலக்கியங்கள்ல சிக்கல்கள் இருக்கிறது. தன்னுடைய உரையின் வாயிலாக அந்த சிக்கலை அவிழ்க்கிறார். வரலாறு உரைத்தல், இப்ப பார்த்த அனைத்து வரலாறுகளையும் தன்னுடைய உரைகள்ல உரைக்கிறார். தேவையான இடங்களில் அதோடு தொடர்புடைய வரலாறு தொடர்பான செய்திகள் வரும்போது வரலாற்றினை எடுத்துரைக்கிறார். கல்வெட்டு சான்று, ஆல்ரெடி இவர் ஏற்கனவே கல்வெட்டு புலமை உடையவர்னால கல்வெட்டு சான்றை எந்தெந்த இடங்கள்ல பொருத்தப்பாடுடைய இடங்கள்ல கல்வெட்டு சான்றுகளை இவர் பகிர்கிறார். சொல்லினுடைய பொருளை ஆய்கிறார். சொற்பொருள் ஆராய்ச்சி, தேவனைய பாவாணர் போன்று ஒரு சொற்பொருள் ஆராய்ச்சி செய்கிறார்.
பாட வேறுபாடு காட்டல், அனைத்து உரைகளிலும் பாட வேறுபாடு இவர் காட்டுகிறார். வானநூல் கருத்துக்கள், இவர் ஒரு வானசாஸ்திரம் படித்தவர். அதனால வானநூல் தொடர்பான அனைத்து செய்திகளையும் ஏற்றமுடைய இடத்தில் எடுத்துரைக்கிறார். அரிய செய்திகளை கூறுதல், தமிழருடைய நிலை குறித்து இறங்குதல், இதுதான் முக்கியமானது. தமிழருடைய நிலை இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துலதான் அதை சுட்டி காட்ட முடியுமோ பொருத்தமான தகுந்த இடங்களில தமிழர்களுடைய நிலை குறித்து இறங்கக்கூடிய போக்கு இவருடைய உரைகளில் காணப்படுகிறது. சொல்லினுடைய பொருளை நயமாக காணுதல். நீங்க அவருடைய உரைகள் எடுத்து பார்த்தா தெரியும், ஆரியன், சம்பு, காளன் இந்த சொல்லுக்கு என்னென்ன பொருள் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நான் ஒரு சான்றுக்காக கூறுகிறேன். ஊரினுடைய உண்மை பெயரை இயம்புதல். திருவிக்காவினுடைய ஊரும் பேரும் மாதிரி அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் உரையில பயன்படுத்தக்கூடிய அந்த ஊரினுடைய பெயர் வரும்போது அதனுடைய தற்காலத்துல இருக்கக்கூடிய பெயர் அந்த மருவி வழங்கக்கூடிய பெயருக்கான உண்மை பெயரை எடுத்துரைக்கிறார். அதான் ஊர் பெயர் ஆய்வு இவர் எழுதுறாரு. அந்த நூல் நம்மளுடைய என்ன வினையோ அது நமக்கு அச்சாக்கமாக பெறவில்லை. அது அச்சாக்கம் பெற்றால் ஒரு ஊர் பெயராவு குறித்த ஆய்வுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு வளர்ச்சிக்கு அந்த நூல் பேருதவியாக இருக்கும் என்று சொல்லலாம். ஆழ்ந்த தமிழ் பற்று உடையவர், மிகுந்த சொல்வன்மையாளர், சொற்களை கையாளுகின்ற நடை அவருக்கு சிறப்புடையது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளையவர்கள் உழைப்பின் உயர்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இவருடைய மாணவராக இருந்து மாவி ராகவன் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி அவர் சொல்றாரு, பிள்ளையவர்கள் உழைப்பின் உயர்வுக்கு எடுத்துக்காட்டு. அவர் வாழ்வு ஓயா உழைப்பினால் உருவானது. ஔவையார் குப்பம் என்னும் சிற்றூரில் எளிய குடும்பம் ஒன்றில் தோன்றினார். இளமையில் பல்வேறு இன்னல் இடையூறுகளுக்கு இடையில் உழைத்து படித்து இன்டர்மீடியட் 1ஆம் ஆண்டு மட்டும் பயிலத் தொடங்கி தொடர்ந்து படிக்க குடும்ப நிலை இடம் தரவில்லை. இயற்கையில் அறிவும் ஆற்றலும் சிறக்க பெற்ற இளைஞராகிய பிள்ளையின் வளமை கண்ட தமிழனை அவர் மீது தன் அருள் நோக்கை செலுத்தி அவரை ஆட்கொண்டார். அவர் உள்ளத்தில் தமிழார்வம் ஊறி சுரக்கலுற்றதுன்னு சொல்லி நம்ம முன்னாள் தமிழக சட்டப்பேரவையுடைய தலைவர், இவரால் சிறப்பு பெற்ற மாவி ராகவன் அவர்கள் சொல்றாங்க. அவரே கூறுகிறார் பாருங்க, தன்னுடைய வாழ்நாள்ல இதனுடைய வளர்ச்சிக்கு காரணமானவர்களை பத்தி சொல்றாங்க. கரந்தை தமிழ்ச்சங்கம் என் வாழ்வில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. வளமான புலமைக்கும் நலமான வாழ்வுக்கும் வழிகோல்கிறேன். கரந்தையில் 3 எனக்கு உறுதுணை ஆயினர். ஒருவர் என்னை போற்றி பிறந்த தமிழவேல் உமா மகேஸ்வரனார், மற்றொருவர் என் பேராசான் கரந்தை கவியரசு, 3ஆமவர் என் வாழ்விலும் தாழ்விலும் பங்குற்று நானும் எனது நிழலும் போல இருந்தவர். நாங்கள் உடலால் பிரிந்தாலும் உள்ளத்தால் இணைந்திருந்த சிவ குப்புசாமி பிள்ளை என்று சொல்லி 3 பேரை என் வாழ்க்கையில மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். அதற்கடுத்தது கரந்தை தமிழ்ச்சங்கத்துடைய தலைவர் உமா மகேஸ்வரனாக இறப்புக்கு இவர் ஒரு இரங்கல் பா எழுதுகிறார். இரங்கல் பாவை படிக்கும் பொழுது கண்களில் கண்ணீர் வருகிறது. தாயாகி உண்பித்தான், தந்தையாய் அறிவளித்தான், சான்றோனாகி ஆயாத நூல் பலவும் ஆய்வித்தான், அவ்வப்போது அயர்ந்த காலை ஓயாமல் நலமுறைத்து ஊக்குவித்தான். இனி யாரை உருவோம் அந்த தேயாத புகழால் தன் செயல் நினைந்து உளம் தேய்ந்து சிதைகின்றேமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழவேளை பற்றி அவருக்காக செய்தி ஏற்றுகிறார். அவருக்காக இரங்கல் பா எழுதுகிறார். நன்றி கூறக்கூடிய மரபு இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நம்மகிட்ட இல்லாத ஒரு பண்பு அவர்கிட்ட எப்பவுமே இருந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து பணிபுரிந்து ஒழுகிய எனக்கு பல நல்ல வசதியினை செய்து என் தமிழ் பணிக்கு வேண்டும் ஆதரவும் அன்பும் நல்கும் மதுரை மீனாட்சி மில் உரிமையாளர் பெருந்தமிழ் செல்வவல்லார் உயர் திரு கருமுத்து தியாகராஜ செட்டியார் அவர்களது பெருநலம் புலவர் பாடும் புகழுடையதாகும். எப்படி சங்க இலக்கியத்தில் ஆற்றுப்படையினாலும் சரி, மற்ற புறம் தொடர்பான இலக்கியங்கள்னாலும் சரி, மன்னர்களை புகழ்ந்து பாடி புலவர்கள் எப்படி பரிசு பெற்றார்களோ, நான் அவர்களை புகழ்ந்து பாடவே இல்லை. ஆனால் எனக்கு அவ்வளவு பொன்னும் பொருளையும் எனக்கு வழங்கி என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தியவர்கள். அவர்களை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். புலவர்கள் பாடக்கூடிய அளவுக்கு அவர் அரசர், அந்த தகுதியை உடையவர் என்று அவர் கருமுத்து தியாகராஜ செட்டியார் என்று நன்றி கூறுகிறார். பாராட்டக்கூடிய பண்பு யாருனாலும் பாராட்டுவார். இதுதான் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கிடையாது. பாராட்டினா தன்னை விட உயர்ந்துருவானோன்னு சொல்லி இருமாப்பு கொள்ளக்கூடியவர்கள் இருக்கின்ற இந்த காலத்தில் சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு என்ற 100 தொகுதி என்பது இன்று யாவரும் அறிந்தது. நெடுங்காலம் வரை ஏட்டில் இருந்த இவற்றை அச்சேற்றி வெளியிட்ட அறிஞர் டாக்டர் உவேசா அவர்கள் தலையாயவர். உவேசாவினுக்கு உரை எழுதிய நூல்களுக்கே இவர் பாட வேறுபாடு கண்டுபிடித்து
நிறைய உரை உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா தான் தான் இவ்வளவு ஊவேசாக்கு கிடைக்காத எல்லாத்தையும் நான் தான் பண்ணியிருக்கேங்கிற அந்த பெருந்தன்மையில் அந்த ஒரு கெத்துன்னு சொல்லலாம்ல, அது இல்லாம அவர் தான் தலைமையானவர், உவேசான் தலைமையானவர், அவர் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு சங்க இலக்கியம் இருக்காதுன்னு சொல்லி பாராட்டக்கூடியவர். இவர் ஒரு நல்ல இறை பற்றாளன்னு சொல்லலாம். அறிவு செயல் வகைகளில் ஒரு பொருளாகாத எளியனாகிய என்னை இப்பெரும்பணியில் ஈடுபடுத்தி இயலும் தொண்டினை புரிவதற்கு வாய்ப்பளித்தது எனது எண்ணத்தில் என்றும் அகலாது நிலவும் அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாய் அண்ணலின் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் பரவுகின்றேன்னு சொல்லி இந்த இறைப்பற்றை இந்த வாக்கியம் வெளிப்படுத்துகிறது. அதற்கடுத்தது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இவரை பத்தி சொல்றாரு. பள்ளி முதல் பல்கலை சாலை வரை பாங்கெண்ணி கொள்முதல் செய்யும் கொடைமலை, வெள்ளத்தேன் பாயாத ஊருண்டோ உண்டா உறைவேந்தை வாயார வாழ்த்தாத வாய், உன்னை வாழ்த்தாத வாய் எந்த வாய் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி கவி இவரை சிறப்பு செய்கிறார். அடுத்தது தமிழ் காதல் எழுதிய மாணிக்கனார் இவரை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? கடவுள் பற்றும் சைவ தெளிவும் பொது நோக்கும் பொலிந்தனம் உறைவேந்தர், முதுமை மரப்பிக்கும் இளைய வீறு பெற்று ராமலிங்க வல்லராரின் திருவருட்பா முழுமைக்கும் பேருரை கண்ட பெருஞ்செல்வம், தமிழ் பேழைக்கு தாங்கொணா செல்வமாகும், நாளுரை திறனுரை பொலிவுரை என மூவரம்பாலும் தமிழ்கரையை திண்ணிதாக்கிய உறைவேந்தர் அவ்வை துரைசாமி நெடும்புகழ் என்றும் நிலவுவதாகன்னு சொல்லி வேசுப மாணிக்கனார் இவரை பாராட்டுகிறார். துணைவேந்தர் சிட்டிபாபு முன்னை துணைவேந்தர் சிட்டிபாபு பாராட்டுகிறார். சென்ற நூற்றாண்டில் தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு துணை புரிந்தவர் அவ்வை துரைசாமி அவர்கள். தம் காலத்து மக்களிடம் தமிழ் சிறந்தோங்க உழைத்தவர் என்று கூறி அவரை பெருமைப்படுத்துகிறார். அடுத்ததாக கவிஞர் மீரா எழுதுகிறார். பாருங்கள், அதியந்தான் இன்றில்லை அதியமான் இன்று இல்லை, அததான் அதியந்தான் இன்றில்லை இருந்திருந்தால் அடடாவோ ஈதென்ன விந்தை, இங்கே புதியதொரு ஆண் அவ்வை என வியப்பான். பெண் அவை போல ஒரு ஆண் அவ்வை இருந்திருக்கிறானேன்னு சொல்லி அதியமானே வியந்திருப்பான்னு சொல்லி கவிஞர் மீரா அவர்கள் இவரை சிறப்பு செய்கிறார். மறைமலை இலக்குவனார் சொல்லுகிறார், அழுத்தம் திருத்தமாக இவர் தமிழை ஒழிக்கும் பாங்கு ஏதோ சங்க புலவர் ஒருவர் பாடம் நடத்துகின்றாரோ என்ற எண்ணம் தோன்றும் சொல்லிட்டு மறைமலை இலக்குவனார் உறைவேந்தரை ஒரு சிறப்பு செய்கிறார். தீனா அறிவொளி அவர்கள் ஒரு கவி எழுதுகிறார். வாயில் தமிழ் முழக்கம் வாழ்வில் தமிழ் இயக்கம், பாயில் துயில் போதும் பைந்தமிழே நோயில் படிப்பினும் பண்டமிழன் பாண்பார் பணி செய்து எடுத்துரை சாமி புகழ் ஏற்று அப்படின்னு சொல்லி அறிவொளி அவர்கள் புகழாற்றுகிறார். திருமதி இந்திரா கைலாசம் அவர்கள் இவருக்கு ஒரு கவி எழுதுகிறார். அறிந்தமிழன் மூத்த மகன் ஔவை தந்த அமுதமொழி கவிதைகளை மாந்தரெல்லாம் விருந்தாயும் மருந்தாயும் ஏற்றுக்கொண்டு மேன்மையினை எய்தினரென்றுரைத்தால் உண்மை, பெருந்தனமாய் இந்தாலும் அவை விளங்கி பேருலகம் சரியான தடத்தில் செல்ல சிறந்த ஒரு துணையாக திகழ்வதாலே சீருக்கும் பேருக்கும் குறைவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதிய உரைநூல்கள் அனைத்தையும் மானுடம் பின்பற்றினால் என்றும் சிறப்புறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா கைலாசம் அவர்கள் கவி எழுதுகிறார். நேரா முருகவயல் அவர்கள் என்ன சொல்றார்? பவ்வம் போல் தமிழ் மொழி நூற்பரப்பெல்லாம் பயின்றளந்து பண்பின் மிக்க செவ்வியனர் புலமை நலம் சிறந்தோங்கும் திருவாள சீர்த்தி சான்றோய் அவ்வைசு என தமிழர் அகமழிந்து பாராட்டும் அறிஞர் ஏறே சைவமுடு தமிழ் தலைக்க தகவு உலை போய் நின் வரவு எம் தவப்பேராகும் என்று நேரா முருகவேல் அவர்கள் இவரை புகழ்கிறார். அடுத்தது மகாவித்வான் அமிர்தலிங்கம் என்ன சொல்லுகிறார்? உரைகள் வரையும் திறத்தினிலேயே ஓங்கும் புகழ்சால் வேந்தரன உரைநூல் யாவும் தமிழுக்கு உற்ற துணையாய் செய்தளித்தார். உரையும் பாட்டும் உடையவராய் உள்ளந்தன்னின் ஆட்சி செய்யும் உரையின் வேந்தர் புகழ்பாடி உள்ளத்து ஓகை கொள்வோமே அப்படின்னு சொல்லிட்டு மகாவித்வான் அமிர்தலிங்கம் இவரை பாராட்டுகிறார். இவ்வாறு ஒவ்வொரு சான்றோர்களும் உரைவேந்தரை பாராட்டுகிறார். அதான் முன்னாடி பாவேந்தர் சொன்ன மாதிரி உரைவேந்தரை வாழ்த்தாத வாய் இல்லைன்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் பாராட்டுகிறார்கள். காலத்தினுடைய அருமை கருதி முக்கியமான சான்றோர்களுடைய உரையை மட்டும்தான் தன்னுடைய பார்வைக்கு நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு உரைவேந்தரை உரைக்காத வாய் இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த அளவுக்கு அவருடைய தமிழ் பணியினுடைய வீரியம் போற்றுதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வேசுப மாணிக்கம் அவர்கள் துணைவேந்தராக இருக்கும் பொழுது நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில்
ஆளுநர் பிரபுதாஸ் முன்னிலையில் இவருக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது, தமிழ் பேரவை செம்மல் விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக தமிழ் எழுத்தாளர் சங்கம் தமிழ் தொண்டு செய்த பெரியார் என்ற விருதை வழங்கி கௌரவிக்கிறது. சிறந்த பேச்சாளர் விருதை பெற்றார். நமக்கு தான் தெரியுமே, கம்பராமாயணத்திலையும் உரைகளையும் இவர் உரையாற்றல் திறன் எல்லா இடத்திலையும் சிறு வயதிலேயே திருவிக்காவையும் மறைமலையடியையும் அழைத்து பேச வைத்தவர். அன்றைக்கே ஒருங்கிணைக்கக்கூடிய ஆளுமை அவரிடம் இருந்தது என்று சொன்னார். மதுரை திருவள்ளுவர் கழகம் பல்துறை முற்றிய புலவர் என்று பாராட்டு பத்திரம் படைக்கிறது. இவரை ஒரு பொழிவுல இவரை சொற்பொழிவாற்ற அழைத்து பல்துறை முற்றிய புலவர் என்று பாராட்டு பத்திரம் இவரை அழைத்து அவர் படிக்கிறாங்க. அதற்கடுத்தது உரைவேந்தன்கிற பெயரை இவருக்கு வழங்கியவர் ராதா தியாகராசனார் அவர்கள். கலையெண்ணெய் ராதா தியாகராசனார் அவர்கள் முன்னமே நம்ம பார்த்திருக்கோம். கலையெண்ணெய் ராதா தியாகராசனார் அவர்கள் உரைவேந்தரை பத்தி ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. அதை நம்ம முன்னாடி பார்த்தோம். அவர் தான் இவருக்கு உரைவேந்தர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இவருக்கு கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இவ்வளவு நினைவாற்றலை உடைய இந்த உரைவேந்தருக்கு என்ன ஒரு மறதியே இல்லையான்னு கேட்கலாம். 2 மறதிகள் இருக்கிறது. ஒன்று, தன்னுடைய கண்ணாடியை எங்கேயாவது வச்சிருவாரு, அடிக்கடி வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்பாரு. கண்ணாடியை காணும், எங்க வச்சேன்னு தெரியலையே, இங்கதான் வச்சேன்னு தேடிட்டு இருப்பாராம். அதற்கு அடுத்தது பொடி போடக்கூடிய பழக்கம். எப்ப பார்த்தாலும் பொடி டப்பாவோடு இருக்கக்கூடியவர், பொடி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவர். கண்ணாடியும் பொடியும் தான் இவருடைய மறதி. 2யுமே மறதி வச்சுருவாங்க. பொடி டப்பா எங்க காணும்னு தேடிட்டு இருப்பாருன்னு சொன்னாங்க. அடுத்ததாக நான் முக்கியமா நினைக்க வேண்டியது, இது வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் உரை தான் எழுதுறாரு. உரைகளையும் வரலாறுகளையும் தான் எழுதுகிறார். படைப்பிலக்கியம் இவர் படைக்கவே இல்லை. இவர் ஒரு செயல் இலக்கியம் படைக்கவில்லை. அப்போ ஒரு கேள்வி உருவாகிறது, தமிழ் கூறும் நல்லுலகில் ஏன் இவர் படைப்பிலக்கியம் படைக்கல, இவருக்கு படைப்பிலக்கியம் படைக்கக்கூடிய ஆற்றல் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் உருவாகிறது. செயல் படைக்கவில்லை, படைப்பிலக்கியம் படைக்கவில்லை. அவருடைய கூற்று என்ன, அவருடைய நினைப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். உரைக்கு உரை எழுதும் போதே வெறும் உரையாக எழுதவில்லை. தான் கண்டவற்றை, கேட்டவற்றை, அறிந்தவற்றை, ஏடு பெயர்த்தவற்றை, ஓலைச்சுவடிகளில் உள்ளவற்றை, வரலாற்று செய்திகளை அனைத்தையும் அங்க புகுத்துகிறார். அவருக்கு அதுதான், தான் அறிந்தவற்றை பின்னாடி இருக்கக்கூடிய உலகுக்கு சொல்ல வேண்டும். அதனால் எனது மரபில் ஒன்றி புதுமையை படைக்கிறார். அந்த உரைக்கு விளக்கம் தரும் பொழுது அனைத்து செய்திகளையும் அங்க படைக்கும் பொழுது இவருக்கு படைப்பிலக்கியம்னு ஒன்று படைக்கக்கூடிய ஒரு இது தேவையில்லை. 2வது, படைப்பிலக்கியத்துல காலத்தை நேரத்தையும் நாம் வீணாக்கவில்லை. உரையின் வழியாக உரை நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கிறது. இந்த உரையை புரிய வைக்கணும். அந்த புரிதலோடு அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கிறார். அந்த கட்டமைப்பை அதனால உருவாக்குறார். இவர் அறிந்த அனைத்து செய்திகளையும் உரையின் வழியாக வெளிப்படுத்தக்கூடியது. அதை இவர் உத்தியாக வைத்திருந்த காரணத்தினால்தான் செயல் படைக்கவில்லை, படைப்பிலக்கியம் படைக்கவில்லை. செயல் படைக்காமல் எவ்வாறு இருக்க வேண்டும்? இவருடைய தந்தையார் சுந்தரம் பிள்ளை மயில முருகன் மீது பல செயல்களை ஏற்றி இருக்கிறார். தகப்பன் இருக்கும் பொழுது மகனுக்கு எப்படி செயலாற்றக்கூடிய திறமை இல்லாமல் அது வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு உரைக்கு தன்னுடைய பங்கை செழுமையுற ஆற்றுகிறார். அதற்கு அடுத்தது ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிறதுக்கு சில சான்றுகள். அவைக்கு அஞ்சாத துணிப்பு. எந்த ஒரு பேச்சிலையும் பேச போனா அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்கன்னு பார்க்காம ஓப்பன் டாக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய நேரடி பேச்சு, யாருக்குமே பயப்படக்கூடிய தன்மை கிடையாது. எடுப்பான இனிய குரல், நல்ல இனிமையான குரல், சீரிய செந்தமிழ் நடை அவருடைய நாவில் நடனமாடும். திருத்தமான உச்சரிப்புன்னா அப்படிப்பட்ட ஒரு உச்சரிப்பு. சிந்தனை ஆற்றல், சிந்திக்கக்கூடிய ஆற்றல், நினைவாற்றல், மெமரி. அவர் கண்ணாடியும் மூக்குப்பிடியும் மட்டும்தான் மறந்துடுவார தவிர வேற எதையுமே மறக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இல்லை. சொல்ல அழுத்தம், தட்டுத்தடையின்றி பேசும் பேச்சோட்டம், மடை திறந்த வெள்ளமென பேசக்கூடிய பாங்கு அவர்கிட்ட உண்டு. எந்த ஒரு சொற்பொழிவிலையும் எந்த ஒரு கூட்டத்திலையும் பேச போறப்போ ஒரு சிறு குறிப்பு எடுத்துட்டு போவார். இதுதான் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு முன் தயாரிப்போடு போவார். ஆனா அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த தயாரிப்பை மேடையில எடுத்துட்டு போக மாட்டாரு. அதை என்னெல்லாம் பேச போறோங்கிற ஒரு நினைவாற்றல் நினைவுக்கு ஏற்படுத்தி அந்த சீட்டை வச்சுட்டு பேசும் பொழுது மடை திறந்த வெள்ளமாக எந்தெந்த துண்டு சீட்டும் இல்லாமல் பேசக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். இதற்கு அடுத்ததாக அவரை சிறப்பு செய்த இடம் 5வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெறுகிறது. மதுரையில 1981 5வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டின் போது நம்மளுடைய பாரத பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக போற்றுதலுக்குரிய எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாநாட்டின் பொழுது இந்திரா காந்தி அவர்கள் இவருக்கு 10,000 ரூபாயும் பொற்களியும் வாங்கி இவருக்கு சிறப்பு செய்கிறார். அதற்கான புகைப்படத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம்.
பாரத பிரதமரும் தமிழக முதலமைச்சரும் உறைவேந்தரை வந்து சிறப்பு செய்தமைக்கு இதை விட ஒரு உதாரணம் வேற எதுவுமே கிடையாது. 10,000 ரூபாய் அன்றைய காலத்தில் எவ்வளவு மதிப்பு என்று நான் சொல்லாமலே நீங்கள் அறிவீர்கள். அதையும் பொருட்களையும் வழங்கி தமிழக அரசும் இந்திய அரசாங்கம் இவரை வந்து கௌரவித்திருக்கிறது. இவருடைய புறநானூறு அதனுடைய அட்டைப்படங்கள் உங்களுடைய பார்வைக்காக எனக்கு கிடைத்த சில புத்தகங்கள். புறநானூருடைய உரை, அவர் எழுதிய உரை, அவ்வை துரைசாமி பிள்ளை புறநானூருக்கு உரை எழுதுகிறார். அதற்கு அடுத்ததாக சேர மன்னருடைய வரலாறு, அவருடைய பெயரே என்ன போட்டிருக்காங்கன்னா சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர். அவருடைய 3 பெயர்கள் சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர் அவ்வை துரைசாமி பிள்ளை என்றுதான் சொல்லியிருக்காங்க. சேர மன்னருடைய வரலாறை வந்து எழுதுகிறார். அதற்கு அடுத்ததாக திருவருட்பாவினுடைய மூலமும் உரையும் எழுதுகிறார். அருமையான ஒரு உரை, இன்னைக்கு வரைக்கும் போற்றப்படக்கூடிய உரை. எத்தனை உரைகள் வந்தாலும் திருவருட்பாவிற்கு இவர் எழுதிய உரை மறுப்பே இல்லை. அதுதான் முதல் உரையாக போற்றப்படுகிறது. அது வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீடு. அவ்வளவு புத்தகங்கள் வந்து பதிப்பித்து தீர்ந்து போகக்கூடிய அளவுக்கு இவருடைய உரையை பார்க்காமல் திருவருட்பாவை வந்து யாருமே வந்து கடந்து செல்ல முடியாது என்ற நிலை தான் வந்து இன்று வரைக்கும் வந்து பின்பற்றப்படுகிறது. அதற்கடுத்து அதே தான் நம்ம திருவருட்பாவினுடைய மூல உரை வந்து அவர் பதிப்பிக்கிறாரு. அதற்கு அடுத்தது சாம்பசிவனார் அப்படிங்கிறவர் தான் வந்து இவருடைய அவ்வை துரைசாமி பிள்ளை உரைவேந்தர்ங்கிற பெயரோட சாம்பசிவனார் இவரை பற்றிய மொத்த வாழ்க்கை குறிப்புகளையும் சொல்லியிருக்கிறார். அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு, குடும்பத்திலும் சரி, பொது வாழ்விலும் சரி, தமிழ் பணியிலும் சரி, உரைப்பணியிலும் சரி, தமிழ் கூறும் நல்லுலகிற்கு இவர் எடுத்துரைத்த செய்திகளை வந்து தெளிவாக வந்து எடுத்துரைத்த ஒரு பேராசிரியர் சாம்பசிவனார் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதற்கு அடுத்தது இவர் எழுதிய ஆங்கில நூல் இன்ட்ரோடக்ஷன் டு திருவள்ளுவர், அதை தான் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த நூலையும் வந்து இவர் வந்து திருவள்ளுவரை பொறுத்து ஆங்கிலத்தை எழுதியிருக்கிறாரு. அதற்கு அடுத்ததாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் நிர்மலா மோகன் அவர்கள் உரைவேந்தர் அவ்வை துரைசாமி அப்படிங்கிற பேர்ல வந்து அந்த அம்மா உலகத்தமிழாட்சி நிறுவனத்தினுடைய வெளியீடாக வந்து உரைவேந்தர் அவ்வை துரைசாமி பிள்ளை நிர்மலா மோகன் அவர்கள், மோகன் ஐயா தான் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி தமிழ் கூறும் நல்லுலகை விட்டு இயற்கை எழுதியவர். அம்மா அவர்கள் வந்து கல்லூரிகளில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர். அவர் வந்து நிர்மலா மோகன் அம்மா அவர்கள் வந்து உலகத்தமிழாட்சி நிறுவனத்தினுடைய வெளியீடாக உரைவேந்தர் அவ்வை துரைசாமி பிள்ளை என்ற பெயரில் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார். அடுத்ததாக செம்மொழி புதையல் அப்படிங்கிற பெயர்ல உரைவேந்தர் அவ்வை துரைசாமி பிள்ளை ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. இந்த நூல் தான் இந்திய அரசால நாட்டுடைமையாக்கப்பட்ட ஒரு நூல். செம்மொழி புதையல் அப்படிங்கிற நூல் இந்திய அரசால நாட்டுடைமையாக்கப்பட்ட நூலாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக உரைவேந்தர் தமிழ் தொகை, ஞானாமிர்த மூலமும் பழைய உரையும், அதை வந்து எழுதியிருக்கிறாரு. அதனுடைய அட்டைப்படத்தை தான் வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இதுதான் வந்து உரைவேந்தருடைய படம். அவரும் அவருடைய மனைவி உலோகாம்பாலும் வந்து இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் நமக்கு கிடைக்கப்பட்டது. அதற்கடுத்தது இது ரொம்ப முக்கியமானது, உலகத்தமிழ் மாநாட்டு உறுப்பினர்கள் மதுரை தமிழ் சங்கம் வந்தபோது எடுக்கப்பெற்ற இந்த ஒரு புகைப்படம். உருமேனிய உறுப்பினர் திரு டான்டு மிட்ரியூ, பிரெஞ்சு நாட்டவர் திரு கால்டுவெல் ஆகியோருக்கு ஓலைச்சுவடிகளை பற்றி திரு அவ்வை துரைசாமி பிள்ளை விளக்கி கூறுவதையும் திரு மாப்போசி சங்க செயலாளர் திரு கி பழனியப்பன் ஆகியோர் அருகில் இருப்பதையும் காணலாம் சொல்லிட்டு அவங்ககிட்டலாம் வந்து ஓலைச்சுவடிகளை பற்றி அவர் வந்து சொல்லக்கூடிய இது வந்து பத்திரிகைகள் அன்றைய காலங்களில் வந்த செய்திகளை வந்து உங்கள் பார்வைக்கு வைத்திருக்கிறேன். அதற்கு அடுத்ததாக அவர் இருக்கக்கூடிய ஒரு படம், ரொம்ப கரையானால் அரிக்கப்பட்ட ஒரு படம், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படம். அது வந்து ஐயர் அவர்கள் வந்து உரைவேந்தர் அவர்களை வந்து நம்ம இருக்கிறாரு. அதற்கு அடுத்தது பேராசிரியர் பெரும் பேராசிரியர் கு சிவமணி அவர்கள், இவர் தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இவர் வந்து உரைவேந்தரை பற்றி ஒரு தனி நூலை எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து தனித்துவம் மிக்க ஔவையிசம், மார்க்சியம், பின்னவெனித்துவம், பெண்ணியம், தலித்தியம் சொல்ற மாதிரி ஔவையிசம் அப்படிங்கிற ஒரு இசத்தையே உருவாக்குறாரு. உரைவேந்தரை பத்தி ஔவையிசம் அப்படிங்கிற ஒரு இசத்தை வந்து உருவாக்கிறாரு. இப்போ அதில் ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் வந்து பாவேந்தருக்குரிய பாடலை தான் வந்து அங்கே வந்து அவர் வந்து எடுத்துரைக்கிறார். இந்த பாடலை மட்டும் பார்ப்போம். அவ்வை துரைசாமி பிள்ளை அருந்தமிழன், அருந்தமிழின் செவ்வை உரைசாமி பிள்ளை என்றோ, இவ்வையம் எக்களிக்க தந்தான், இருந்தமிழ் நூலுரைகள் சிக்கலின்றி தந்தான் தெளிந்து, புறத்தின் உரைகள் புலமை திறமை, வரலாறு பேசும் மகிழ உறவாடும், பாட்டின் குறிப்பெல்லாம் பண்பாட்டு சங்கத்தேன் கூட்டில் விளையாடும் கொடை, நூலுக்கு நூலருமை காட்டுவதில் நுண்ணறினன், மேலுக்கு சொல்லவில்லை
வேர்பலா தோளுக்குள் உள்ள சுளை கொடுக்கும் உண்மை உழைப்பாளன் அல்ல குறையாத ஆறு. இரவு பகல் தானறியான் இன்தமிழை வைத்து வரவு செலவறியான் வாழ்வில் உரமுடையான். தன்கடன் தாய் நாட்டு மக்களுக்கு உழைப்பதிலே முன்கடன் என்றுரைக்கும் ஏறு. பள்ளி முதல் பல்கலை சாலை வரை பாங்கெண்ணி கொள்முதல் செய்யும் கொடைமலை வெள்ளத்தேன் பாயாத ஊருண்டோ உண்டா உறைவேந்தரை வாயாத வாழ்த்துண்டோ அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் அவர்கள் அவரை போற்றக்கூடியதை இங்க எடுத்துரைக்கிறாங்க. இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்திரா காந்தி அவர்கள் அவருக்கு அந்த மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் அவைக்கு அந்த 10,000 ரூபாயும் பொற்களையும் வழங்கி சிறப்பு செய்யக்கூடிய பாங்கு உண்டு. அன்னார் அவர்களை பெருமைப்படுத்தும் பொருட்டு சென்னையில தரமணியில இருக்கக்கூடிய உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் பேரறிஞர் அவ்வை துரைசாமி பிள்ளையில அறக்கட்டளை சொற்பொழிவு நிறுவி இருக்கிறாங்க. அறக்கட்டளை பொழிவு நடத்தி வருடம் வருடம் அவருடைய பெயர்ல அறக்கட்டளை பொழிவுகள் நடைபெறுகிறது. தமிழ் தடம்பதித்த சான்றோரை நினைக்கக்கூடிய பேர் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் செய்து ஆண்டுதோறும் அறக்கட்டளை பொழிவை நிகழ்த்தி வருகிறது. அதற்கு அடுத்ததாக இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னா செம்மொழி புதையல். இந்த செம்மொழி புதையல் தான் இந்திய அரசினுடைய ஒரு நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல் என்று சொன்னால் அது மிகையாகாது. உரைவேந்தர் அவ்வை துரைசாமி பிள்ளை என்று சொன்னாலே அன்பானவர், இனிமையுடையவர், பண்பானவர், கடமையாற்றக்கூடியவர், தமிழ் பற்று உடையவர், சொல்வேந்தர், உரைவேந்தர், உரைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து கடைசி வரைக்கும் கல்வி படிக்க முடியாமல் குடும்பத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய தன்மை வந்த பிறகு தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு தந்தைக்காக தகப்பன் பணியை ஏற்றுக்கிறார். ரொம்ப முக்கியமானது. ஏற்று தன் குடும்பத்தை தலைமையேற்று நடத்து அதற்கப்புறம் தன்னுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒருவர் சொல்வது போல எழுதுபவர், எழுதுவது போல சொல்பவர் என்று சொன்னால் மிகையாகாது. தோன்றின் புகழோடு தோன்றுக என்பார்கள் வள்ளுவருடைய வாக்கு. அதே மாதிரி தோன்றி புகழோடு தோன்றி புகழோடு மறைந்து இன்னும் தமிழ் கூறும் நல்லுலகால் போற்றியவர், போற்றப்படுபவர், போற்றப்படுவார் சொல்லி 3 காலத்திலையும் இவருடைய ஆய்வு பணி என்றுமே போற்றப்படக்கூடியது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட அவ்வை துரைசாமி பிள்ளையினுடைய வாழ்வும் பணியும் என்னும் தலைப்பில் ஒரு உரை நிகழ்த்த எனக்கு வாய்ப்பளித்த ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்வி நிறுவனத்தினுடைய நிறுவனர், தலைவர், முதல்வர், தமிழ்துறை தலைவர், ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் விஜய கலைவாணி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி இத்துடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றியுரை. அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்வு 3 நாள் கருத்தரங்கமான தடம் பதித்த தமிழறிஞர்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை சொல்கிறேன். இந்நிகழ்வு நடைபெறுவதற்கு துணை புரிந்த நிர்வாகத்தினருக்கும், கல்லூரி முதல்வருக்கும், இயக்குனருக்கும், உள்தர மதிப்பீட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் லில்லி கோல்டா ஆங்கிலத்துறை பேராசிரியர் அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகின்றேன். தமிழ்துறை தலைவர் முனைவர் சு பானுமதி அவர்களுக்கும், தமிழ்துறை பேராசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர்களான முனைவர் ஜெயகிருஷ்ணன், முனைவர் பொருணை மாரியப்பன், முனைவர் கி சங்கரநாராயணன் அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகின்றேன். இந்நிகழ்விலே 3 நாட்களும் பங்கு பெற்று பின்னூட்ட படிவம் அனுப்பி சிறப்பு சேர்த்த தமிழ் பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்குகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.